Hallelujah. Praise God. So it's glad to be back once again. I'd like to bring greetings from heaven. பரலோகத்திலிருந்து உங்கள் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். மீண்டுமாய் உங்களை பார்ப்பதிலும் மிகவும் சந்தோஷம். It's a great joy and pleasure. பெரிய மனமகிழ்ச்சி சந்தோஷமாய் கர்த்தர் மீண்டுமாய் the word was we went into PKP or the MCO period. அப்படின்னா இந்த PKP டைம் வந்து போகும்போது ஒரு ஸ்லேவ் அப்படின்னு சொன்னால் ஒரு அடிமையாய் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளேயும் உங்கள் அறைக்குள்ள கலந்து போய் 3 மாதம் எப்படி இந்த செலுந்து போச்சு how the butterfly goes into the cocoon, so we come out as kings. Today that is the word that God has given to all people watching in Revival Generation, all those people are here. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் Revival Generation இணையதளத்தில் இருக்கிறவங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, நீங்கள் வந்து ஒரு ஸ்லேவ் அப்படின்னு சொன்னால் ஒரு அடிமையாய் கூட்டுக்குள்ளே புகுந்து ஒரு அழகான ஒரு பட்டர்ஃப்ளையா ஒரு ராஜாக்களை இந்த நாளில் கர்த்தர் வெளிப்பட பண்ணியிருக்கிறாராம். We have to thank God for this. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Let's turn to the word of God in 1 Corinthians chapter 2 verses 10, 11 and 13. வாதிக்க வேண்டிய வேத வசனம் கொரிந்தியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 10, 11, 13. Let's read. I read in English first. நான் ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். அப்புறம் நீங்க தமிழ் ஒரு ஆள் வாசிங்க. வாய்க்கெடுத்து வாசிங்க. Okay, I read it for English first. For God has revealed them unto us by His Spirit. For the Spirit searches all things, yea, the deep things of God. Verse 11. And for what man knoweth the things of man, save the spirit of man which is of him. Even so, the thing of God knoweth no man but by the Spirit of God. Verse 13. Which things also we speak, not in the word of man's wisdom teacheth, but the Holy Spirit teaches, comparing spiritual things with spiritual. நமக்கோ தேவன் அலைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷனில் உள்ள ஆவியை என்று மனுஷனில் எவன் மனுஷன் குறிவைகளை அறியான். அப்படி போல தேவனுடைய ஆவியை என்று ஒருவனும் தேவன குறிவைகளை அறிய மாட்டான். நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறிவிக்கும்படி தேவனிடத்திலிருந்து புறப்படுகிற ஆவியை பெற்றிருக்கிறோம். அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற ஆவியானவர் போதிக்கிற வார்த்தைகளை பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். Let's pray. Father, we thank you for this wonderful word. Thank you, Lord Father, for the message. Holy Spirit, you speak, we hear. பரிசுத்தாவியானவரே நீரை பேசும் நாங்கள் கேட்கிறோம். இதனால ஆவியானவரே நீரை கற்றுக் கொடுக்கிறார்கள். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஓகே, இந்த நாளோட தலைப்பு சீரிஸ் வந்து God of Government of God. ஓகே, நம்ம Sons of God சீரிஸ் முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னுக்கு Tabernacle Prayer அப்படின்ற ஒரு சீரிஸ் முடிச்சிட்டோம். இன்னைக்கிலேருந்து we are starting a new series that called as Government of God. Okay, today actually we have finished the series of Tabernacle Prayer. There is one series, I think around 7 weeks, almost 7 weeks, and then we also finished another series called Sons of God. So since we have already come out of PKP and MCO, now we are called as kings, and we are learning about the kingdom. And the series now we are talking about is Government of God. Okay, government சொல்லுது தேவராஜ்யம், தேவாரசங்கம் என்ற தலைப்புல நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கேன். அதோட சப்டைட்டில் கவர்னன்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். கவர்னர் எப்படி சொல்றது? ஆளுநரா? பரிசுத்த ஆவியானவர் ஆளுநர் அப்படின்ற ஒரு தலைப்பு. ஓகே, நாங்க இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்கோம்னா கவர்னன்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஓகே, ஸோ இந்த நாளில் நீங்கள் வந்து ஒரு காரியம் உங்களுக்கு நான் சொல்ல வருகிறேன். யூ ஆர் நாட் an ordinary Christian. Okay, you are not an ordinary Christian coming to church, praying at home, praying to God. No,
You are supposed to rule the land. தேவத்தை ராஜ்யத்தை தேசத்தை நீங்க தானே செய்யணும், ஆளுகை செய்யணும். அப்படின்னா என்னது? ஆளுகை செய்யணும்னா நீங்க கட்டளை கொடுக்கணும், அது எல்லாம் அப்படியே ஆகணும். சோ அதுக்கு நீங்க என்ன செய்யணும்? காலையில you got to make rulership. So how to get rulership is by prayer. Is by prayer. And I will teach you in the series கடைசில at the end of the series you will know how to be a ruler. Okay? And the one who is ruling inside you is not you, is the Holy Spirit. Okay, நானே இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். The most important, the purpose of a governor. பாருங்க, மலேசியா தேசம் தமிழ்ல மட்டும் பேசுறேன். மலேசியா தேசம் முன்ன வந்து பிரிட்டிஷ்ல இருந்துச்சு இல்லையா? பிரிட்டிஷ்ல இருக்கும்போது கிங் வந்து கிங் எலிசபெத் செகண்ட் ஆர் செவன்த் ஆர் தெரியல எத்தனாவது. ஸோ கிங் எலிசபெத் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த மலேசியாவை ஆள்றதுக்கு கிங் எலிசபெத் வர கிடையாது. யார் அனுப்புனா? யார் அனுப்புனாங்க? they sent a governor. Okay, பேராக் JW புஷ் பாங்க யாரு? சிசார படிச்சிருக்கீங்க உங்களுக்கு தெரியும். JW புஷ் இஸ் ஃபார் பேராக் மாநிலம். அப்புறம் வெலஸ்லி ஃபார் தி லேண்ட் ஆஃப் பினேங். ஓகே, அதனால தான் பட்டர்வர்த் வந்து வெலஸ்லி, ஏன் ப்ரொவின்ஸ் வெலஸ்லின்னு கூப்பிடுறாங்கன்னா, வெலஸ்லி இஸ் நேம் ஆஃப் கவர்னர் who came and governed. So கவர்னரை எதுக்கு அனுப்புவாங்கன்னா, கவர்னர் வந்து கவர்னர் will know the mind of the king. அப்படின்னா ராஜாவுடைய சிந்தை என்ன அப்படின்றது இந்த கவர்னருக்கு மட்டுமே தெரியும். ஏன்னா இந்த கவர்னருக்கும் இந்த ராஜாவுக்கும் என்ன இருக்கு? ரிலேஷன்ஷிப் இருக்கு. கொஞ்ச காலமாவே இந்த ராஜாவும் இந்த கவர்னரும் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க? They have fellowshipped, they have talked. In fact, Jesus Christ, இயேசு கிறிஸ்து இந்த 12 சீடர்களையும் இதுக்காக தான் வச்சிருந்தாரு கூட. He wants them to be a governor so that they know what is Jesus is thinking. பாருங்க, ஹஸ்பண்ட் வைஃப் இப்படி திரும்பி பார்த்து தெரிஞ்சிடும் இல்லையா? தெரியாதா? தெரியலன்னா கொஞ்சம் கஷ்டம் கண்டுபிடிச்சு. இப்படி வைஃப் இப்படி ஹஸ்பண்ட் இப்படி பார்த்தா தெரியும், ஆனா மற்றவங்களுக்கு பார்த்தா தெரியாது. இவங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும், அவங்க பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இஸ் பிகாஸ் ஆஃப் வாட்? தட் இஸ் த மைண்ட் they can read. They can read the mind just by one look. No need to say. So அதே மாதிரி தான் கவர்னர்னு சொல்றது, இந்த ஆளுநர்னு சொல்றது பிதாவுடைய அந்த கிங்கோடைய காரியத்தை அவங்களுக்கு நன்றாக தெரியும். இப்ப இந்த ஆளுநர் அங்க வந்த பிற்பாடு அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த இடம் முழுசும் அந்த காலனின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல எப்படி சொல்றது தெரியல, காலனி. ஓகே, அந்த ரீஜன் வந்து காலனின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த காலனில ராஜா அங்க என்ன செய்யறாரோ அத வந்து இங்க செய்ய வைப்பாங்க. அந்த ஊர்ல இங்கிலீஷ் பேசினா இந்த ஊர்ல இங்கிலீஷ் பேசுவாங்க. அந்த ஊர்ல வித்தியாசமான ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னா அந்த மாதிரி ட்ரெஸ் தான் இங்கேயும் போடுவாங்க. அந்த ஊர்ல என்ன காரியத்தை செய்யறாங்களோ, ஓகே, தேத்தண்ணி குடிக்கிறாங்களோ, காபி குடிக்கிறாங்களோ, அதே மாதிரிதான் இந்த ஊர்லயும் தேத்தண்ணி காபி குடிக்க வைப்பாங்க. அந்த ஊர்ல எப்படி என்ன சொல்லுவாங்க, whatever the காடி ரைட் ஹேண்ட் சைடு ஓட்டினா இந்த ஊர்லயும் காடி ரைட் ஹேண்ட் டிரைவ் நீங்க பார்க்கலாம். ஸோ என்ன நடக்கும்னா, அந்த ஊர்ல இருக்கிற எல்லா பிராக்டிஸையும் அப்படியே கொண்டு வந்து காலனில வைப்பாங்க. அப்போ இந்த காலனில இருக்கிற ஜனம் அத்தனை பேரும் என்ன செய்யணும்? ஃபாலோ பண்ணணும். எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க? காலையில எந்திரிச்சதும் பாடுங்க இல்லையா ஸ்கூல்ல? எதுக்காக அந்த பாட்டு பாடுறீங்க தெரியுமா? யூ பிரேசிங் தி கிங். அந்த ராஜாவை பிரேஸ் பண்றதுக்கு. அதுதான் காலையில எந்திரிச்சவங்க என்ன செய்ய சொல்றோம்? துதி நடை அணிந்து பாதத்தை களைந்து கர்த்தரை துதித்திடுவோம். யூ டு பிரேஸ் தி கிங். அதுக்கு தான் பாட சொல்றோம். சும்மா பாட்டு பாட சொன்னார் பாஸ்டர் பாடுறேன். நோ, யூ ஆர் பிரேசிங் தி கிங். அண்ட் இந்த பாடல் எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, they want to praise the king. பிரேஸ் பண்ணும்போது என்ன நடக்குது? ஒரு ஃபிளாக் ஏத்துவாங்க இல்லையா? ஒரு நியூ ஃபிளாக், யூனியன் ஜாக் ஃபிளாக் இறங்குது. எந்த ஃபிளாக் ஏறுது? மலேசியா ஃபிளாக் ஏறுது. So what they are trying to do, you are portraying an image of the governing kingdom. அப்படின்னா அந்த ராஜ்யத்தின் கிங்டம். பூமியில ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்போது, உம் ராஜ்யம் வருவதாக, உங்க ராஜ்யம் போவதாகன்னு போடல, செத்து பரலோகம் போவதாகன்னு சொல்லி ப்ரே பண்ணல. ப்ரே பண்ணீங்களா? அப்படி ஏதாவது ப்ரே பண்ணீங்கன்னு சொல்லிருங்க. ராஜ்யம் வருவதாக அப்படின்னா பிதாவுடைய பாட்டு பூமியில பாடப்படணும். வழங்குதா? பிதாவுடைய ஃபிளாக் பூமியில ஏறணும். வழங்குதா? சோ அதுதான் இந்த கவர்னரோட வேலை, இந்த ஆளுநரோட வேலை. இந்த ஆளுநர் யாரு? நீங்க இல்ல. புரிந்து கொள்ளுங்க, இந்த ஆளுநர் நீங்க இல்ல. இந்த ஆளுநர், இந்த கவுன்சில், இந்த கவர்னர் வந்து ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் உங்களுக்குள்ள இருந்த எல்லா காரியத்தையும் எடுப்பாரு. பாட்டு வந்தா கூட பாட்டு ஆவியானவர் எடுக்கிற பாட்டை பாடுங்க. சும்மா ஏதோ ஒரு பாட்டு பாடுங்க அப்படி இல்ல. புரியுதா உங்களுக்கு? ஆவியானவர் பாட்டு கொடுப்பாரு கலக்கத்தாலே.
ஆவியானவர் ஜெபம் பண்ண சொல்லுவாரு. எத்தனை பேர் எந்திரிக்கிறீங்க? காலையில திடீர்னு எழுப்பி விடுறாரா? வண்டர்ஃபுல், எழுப்பி விடுவாரு கட்டாயம். என்ன பண்றீங்கன்னா ஆட்சி எழுப்பிடுறாரு. ஆனா 8-8:30 மணிக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக் ஸ்லீப் தெரியுமா உங்களுக்கு? ஒத்தோ ஸ்லீப்னு சொல்லுவாங்க. காடி வட்டா கூட தூக்கிறேன், கண்ணு அப்படியே முடியும். I don't even know what other people are doing. எத்தனை பேர் அடிச்சா கூட யாரோ நீ அடிச்ச மாதிரி இருக்கு தூக்கத்துல. அப்பதான் சொல்லி யாரு நீ அடிச்சா காலையில. என்ன சொல்ல வரேன்னா, God will give you different time. எழுப்பி உங்களை ஜெபம் பண்ண சொல்லுவாரு. நீ ஜெபம் பண்ணுவீங்க. இது யாரு நடத்துறது? பரிசுத்த ஆவியானவர். சோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நீங்க போனோம்னா இந்த ஆளுநர் உங்களுக்குள்ள இருக்கும். இன்னைக்கு டுடே சர்ச்சஸ் நம்மள சொல்லிடுறேன். டுடே சர்ச்சஸ்ல நான் எல்லாருக்கும் அந்நிய பாஷை பேசுறோம் இல்லையா? ஒரு சிலர் பேசலன்னா பரவாயில்ல, நீங்க பேசுவீங்க. எல்லாரும் அந்நிய பாஷை பேசுறோம். ஆனா இந்த ஆளுநர் உங்களை ஆளல. உங்களுக்கு என்ன ஆளுதுன்னா உங்க மாமிசம் ஆளுது. ஒண்ணு ஆளுநர் ஆளணும், இல்லைன்னா மாமிசம் ஆளணும். எப்பெல்லாம் மாமிசம் உங்களுக்கு அது கொஞ்ச நேரம் சாப்பிடு நல்லா இருக்கும், இதை இன்னைக்கு ஒரு காரியத்தை பாரு இது நல்லா இருக்கும் அப்படின்னு உங்க சரிகள் சொல்லணும். உங்களுக்கு சொல்றது இல்லை, எனக்கு சொல்லுது. நான் சொல்றேன், எனக்கு உங்களுக்கு சொல்லக்கூடாது. சில சஜஷன் கொடுக்கும் சரிகளும். ஆனா இங்க ஆளுநர் என்ன சொல்லுவாரு? இது உனக்கு சரி வராது, இது உனக்கு சரி வராது, இது நீ செய்யக்கூடாது, இது நீ வேணாம், பொய் சொல்லாது, வேணாம், உண்மை சொல்லிடு, உண்மை சொல்லி ஏசு வாங்கிக்க பாருங்க. அப்படிதான் ஆளுநர் சொல்லுவாரு. அப்போ உங்களுக்கு அங்க ஒரு தீர்வு உண்டு. There's a choice to be made. உங்களுக்கு ஒரு தேர்வு உண்டு. அந்த இடத்துல ஆளுநர் ஆளணுமா இல்லைன்னா சரிகள் ஆளணுமான்னு சொல்லி. சரிகள் ஆள்றது யூஸ்வலி ஈஸியா இருக்கும். ஏன்னா எல்லாரும் உங்களை ஓகே சொல்லுவாங்க. உங்களை பார்த்து என்ன சொல்லுவாங்க? ஓ ஜோவி டிட் வெரி குட். ஏன் எல்லாத்துக்கும் அது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? ஹாப்பி பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்டோட ஒரே ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க? ஜீசஸ் கிரைஸ்ட் பூமிக்கு அவர் ராஜான்னு சொன்னதுதான் பிரச்சனையே இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்ட் மட்டும் நானும் ப்ராஃபெட் ஒரு தீர்க்க தரிசின்னு ஜீசஸ் சொல்லியிருந்தாங்கன்னா எல்லா செனகோக்குள்ள ஜீசஸ் கிரைஸ்ட் மேல வச்சு ஜீசஸ் ஹோசானான்னு சொல்லி யார் பாடியிருப்பா? யாரு? இந்த பரிசுத்த சல்சியெல்லாம் பாடிப்பாங்க. ஜீசஸ் இங்க நான் ராஜான்றாரு. ஐயோ எனக்கு கஷ்டமா போயிடுச்சு. ராஜா என்ன செய்யணும்? ஆளுமே. அப்போ இருக்கிற ராஜாவும் கஷ்டமாயிடுச்சு. ஐயோ இவன் ராஜா வந்துட்டா, நான் ஏன் போச்சு எங்க போறது? ஞாபகம் வச்சுங்க, ஒரு இடத்துல 2 ராஜா இருக்க முடியாது. போன வாரம் உங்களுக்கு சொன்னேன். நீங்க எத்தனை பேர் கேட்டீங்கன்னு எனக்கு தெரியல, ஒரு சிலர் கேட்டிருப்பீங்க. ஒரு இடத்துல 2 ராஜா இருக்க முடியாது. இப்போ நானே ராஜாவா இருக்கணும், ஜோவின் மகனா இருந்தா ஜோவின் மகன் ஆளணும்னா என்ன செய்யணும்? நான் ஜோவினை வேற ரீஜனுக்கு அனுப்பி ஆகணும். ஜோவின் உன்னை வேற ரீஜனுக்கு அனுப்பி நீ அந்த தேசத்தை தான் ராஜாவா இருக்க முடியும். புரியுதா உனக்கு? எப்பெல்லாம் நீ பாடி கம்பம் பண்ணி என் வீட்டுக்கு வரியோ ஆட்டோமேட்டிக்கா நீ ஆட்டோமேட்டிக் யூ பிகம் a prince. பிரின்ஸ் என்னது? இளவரசன் ஆயிடுற, இளவரசி ஆயிடுவாங்க. புரியுதா? பொம்பளையா இருந்தா இளவரசி, ஆம்பளையா இருந்தா இளவரசன். எப்பெல்லாம் நான் உங்களை விசிட் பண்ண போறனோ நீங்க ஆட்டோமேட்டிக் உங்க ஜத்த பங்கா நீங்க you become a prince or princess only because I am the king over there. So அதுக்காக தான் ஆண்டவர் பரலோகத்துல இருந்து நம்மள பூமிக்கு அனுப்பி எல்லாரும் ஒரே இடத்துல உட்கார வைக்கல. அதனால தான் என்ன சொல்றேன், சபை கூடி வருது நல்லது. ஆனா சபைக்கு தெரியுமா கூடணும், அகில உலகமும் கூடணும். ஏன் தெரியுமா? எல்லா இடத்துல ராஜாக்கள் தேவை. சோ அதனால எல்லாம் ப்ரொலிஸ் வாங்க அப்படின்னு சொல்ற ஒரு கான்செப்ட் I cannot accept it. If you want to come good, ஆனா ஒரு காலகட்ட ட்ரெய்னிங் காலகட்டம் இருக்கும். ஒரு 5 வருஷம், ஒரு 10 வருஷம், ஒரு 8 வருஷம், depends on how mature you are. After a while, after 8 years or 7 years, ராஜாவோட மூளை உங்களுக்கு வந்துருச்ச கையோட உங்களை அங்க வைக்க முடியாது. உங்களை அனுப்பி தான் ஆகணும். அது அனுப்புற விதம் அது உங்களை பொறுத்தது. அனுப்புற விதம் உங்களை பொறுத்தது. நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சந்தோஷமா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போனீங்கன்னா அது உங்க இஷ்டம். அதே மாதிரி நான் போறேன்னு சொல்லி போனா அது உங்க இஷ்டம். I have nothing against it. ஆனா this is about God. This is not about me and this is not about you. இன்னைக்கு என்ன ஆண்டவர் சொல்றாருன்னா, நம்ம வித்தியாசமான லொகேஷன். காலையில ஆண்டவர் நேத்து காலையில ஆண்டவர் என்ன சொன்ன காரியம் நம்ம உங்களுக்கு ஷேர் பண்றேன். 60 கிலோமீட்டர் ரேடியஸ், 60 கிலோமீட்டர் ரேடியஸ் ஆஜா இதுல 60 கிலோமீட்டர் ரேடியஸ்ல உள்ளவங்க தான் must come here. If anybody outside 60 kilometer radius, ask them to start another outreach there. Interesting or not? Either they start outreach or they are out. That shocked me, you know. அது எத்தனை மணிக்கு நேத்து காலையில and all the news I getting it are all falling according to the synchronized word of God. அப்ப நான் பார்க்கிறேன், okay, ஆண்டவர் வேலை செய்றாரு. So now I have a choice to obey God or I have a choice to please people.
I am not in a situation to offend God at this point. So that is why sometimes it may sound different, it may sound difficult, but we have no choice. We have to follow. So என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, இந்த ராஜா இருக்காரு, திருப்பி கதைக்கு வரேன். இந்த ராஜா என்ன யார் அனுப்புவா? கவர்னர் அனுப்பி, ஆளுநர் அனுப்பி, இந்த ஆளுநருக்கு ஒரு பில்டிங் கட்டி கொடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? ஒயிட் ஹவுஸ். அங்கங்க நீங்க பார்த்துருக்கீங்க, ரூமா கரஜான். நீங்க பாருங்க, ரொம்ப நேரத்தில் நீங்க யோசிச்சது இல்லை. நான் நீங்க உங்களுக்கு சொல்றேன், இப்போ மந்திரி பிசார் ஆனா அவருக்கு கேடியாம ரெஸ்மி இருக்கும் இல்லையா? அந்த கேடியாம ரெஸ்மில இருக்கிற வரைக்கும் தான் அவன் மந்திரி. The moment அவன் கேடியாம ரெஸ்மி விட்டு வெளியாயிட்டானா, he is no more the மந்திரி பிசார். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு சரீரம், நம்ம சரீரம் தான் இந்த கேடியாமன். புரியுதா? இந்த சரீரம் தான் உங்களுடைய நீங்க தங்கி இருக்கிற கூடு. இந்த சரீரத்துக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட். அதனால உங்க சரீரத்தை நீங்க நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். தயவு செஞ்சு எக்ஸசைஸ் பண்ணுங்க. தயவு செஞ்சு நல்லா சாப்பாட்டை எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்யுங்க. நல்லா அழகா மேக்கப் போடுங்க, ஃபேன்ல வெளியே போட்டா போடுங்க, டை அடிக்கிற அடிங்க. என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்ல வராரு? என்ன தெரியுமா ஆண்டவர் சொல்ல வராரு? Your body is important for me. You got to be very presentable. அவங்க பார்த்ததுமே வாவ். கருப்பு சோப்புல அதெல்லாம் சொல்ல வரல, அதெல்லாம் எனக்கு பிறந்தது ஒன்றும் செய்ய முடியாது. என்ன அவங்கள்ட்ட சொல்ல வரேன்னா, you have to be presentable before God. அதான் நான் ரோட் ஜெனரேஷன் உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன். அரைக்கால் சுதாரம் கோலர் மேக்கப் போட்டுட்டு நீ ராஜா கிட்ட போக முடியாது. வெக்கேஷன் போகலாம். ஓகே, வெக்கேஷன் தெரியுமா? அப்படின்னா என்னது? சுத்தி போகலாம். அரைக்கால் சட்டை போட்டு, குவாலிட்டி ஷர்ட் போட்டு, மற்ற சட்டெல்லாம் போட்டுருவோம். சர்ச்சுக்கு வரும்போது ராஜாவை பார்க்க முடியும். நீங்க போய் பாருங்க, ராஜா பர்லீஸ் போய் பாருங்க, எப்படி போட்டு வர சொல்லுவான். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு தெரியும். அவனுக்கு ஒரு அட்டாயர் இருக்கு, சொங்க வேற போடணும். இல்ல வேற சொங்கெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம். அவன் பேசிக்கலாம், சொங்கெல்லாம் வேற போடணும். சொங்கெல்லாம் போட்டு எல்லாம் கருப்பா போட்டு அதை அவன் சொல்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும். அப்பக்கு என்ன சொல்லணும்? டெவலப் பண்ணணும், கையெல்லாம் வேற தூக்கணும். ஐயோ, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் தான். அதே ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும். அப்புறம் பச்சையம் போகும்போது தோணுக்கு அது சிலபஸ் சொல்லிட்டு அம்மாவை பார்த்து என்ன போச்சு. அது எந்த அளவுக்கு ஒரு பயம், எந்த அளவுக்கு ஒரு பயபக்தி ராஜாவை பார்க்கறதுக்கு. சர்ச், நீங்க உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க. சர்ச், you are coming to see a king and you cannot afford to come with something substandard. Substandard எப்படி? பாருங்க, என்னைக்கு உங்களுக்கு உங்களோட பர்சனல் ரிலேஷன்ஷிப் ஆண்டவரோட கூடிருச்சோ, சர்ச் எப்போ ஆரம்பிப்போம் நீங்க காத்திருப்பீங்க இல்லையா? ஐயோ, எப்படி அசிலா பண்ணுறா? சர்ச் எப்போட ஆரம்பிங்க? ஏன் தெரியுமா? நீங்க சர்ச்சுக்கு வரும்போது மெசேஜ் கேட்க வர மாட்டீங்க. எதுக்கு வருவீங்க சொல்லுங்க? எதுக்கு வருவீங்க? நீங்க ஏற்கனவே ஃபுல் லோடா இருக்கீங்க. என்ன லோடு? அனாயிண்டிங் லோட்ல இருக்கீங்க. எப்படி பாருங்க, மாதிரி டெஸ்ட்மென்ட் மாதிரி அனாயிண்டிங் லோடு. காலையில பிரேயர் ஃபுல்லா அசம் ஸ்டீம் முட்டா வெடிச்சிரும். வெடிக்க கூடாதுன்னு சொல்லி சர்ச்சில் வந்து ரிலீஸ் பண்ண வருவோம். யாருக்கு ப்ரே பண்ணலாம்? யாருக்கு ப்ரே பண்ணலாம்? சீக்கிரம் யாராவது இருப்பாங்களா? சீக்கிரம் வந்துருப்பாங்களா? யாருக்கிட்ட ரிலீஸ் பண்றது? ரிலீஸ் பண்ணி அவங்கள வெடிச்சுமே. அதுக்கு தான் நீங்க சர்ச்சுக்கு வருவீங்க. சொந்த சொல்றேன், கொஞ்சிக்காத, அது உண்மைதான், அப்படிதான் ஆகும். என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, அதுக்காக தான் நீங்க சர்ச்சுக்கு வருவீங்களா ஒழிய மெசேஜை கேட்டோம், பாட்டு பாடணும், காணிக்க கொடுத்து தசமம் கொடுத்ததுக்காக வர மாட்டீங்க. இட் இஸ் நாட் அபவுட் தட். இட்ஸ் அபவுட் யூ பிளஸிங் தி பீப்பிள். ஒரு சில வருவீங்க. எப்படி இப்படி இந்த காரியத்தை யாராவது வருவாங்களா? சில பேர் பார்த்துருக்கீங்களா? வயசானவங்க ரொம்ப கூட ஆள் தேடுவாங்க. ஐயோ, ஏன் சிரிக்கிறீங்க? என்ன மாதிரி இருக்கா பாருங்க. ஏன் தெரியுமா? அவங்களுக்கு அவ்வளவு நிறைய ஜாமான் இருக்கும், ஒன்றும் சொல்ல வேண்டி. யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம ஆழ்த்திட்டு இருப்பாங்க. நீங்க ஒரு நாள் அந்த ரொம்ப போட்டுட்டு இருக்க இல்லையா? எப்படா முடியுமா? ஏன் தெரியுமா? லோட் நிறைய இருக்கு, யாருக்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. அதே மாதிரிதான் நீங்க இருப்பீங்க. எப்ப தெரியுமா? அனாயிண்டிங் நிரம்பி இருந்தா. அதனால சர்ச் கூடி வர்றது, சர்ச் இஸ் நாட் ஃபார் ரைச்சஸ், சர்ச் இஸ் ஃபார் சின்னர்ஸ். சின்னஸ் என்னது? பாவிகளுக்கு தான் திருச்சபை, பரிசுத்தவானுக்கு திருச்சபை இல்ல. ஆனா கேளுங்க, இந்த பாயிண்ட் நல்லா கேட்டுங்க. சர்ச்ல இருக்கிற எல்டர்ஸ், சர்ச்ல இருக்கிற லீடர்ஸ், நீங்க மத்தவங்களை பரிசுத்தமா படுத்துற அளவுக்கு நிற்கணும். அப்படின்னா அவுட் யூ கோ. தட் இஸ் ஹவ் தி glorious presence of God is. ஏன்னா நீங்க பாருங்க, அனானியா சப்பேரா கதையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, பீட்டர் வந்து அந்த கதை உங்களுக்கு தெரியும். பீட்டர் வந்து என்ன செய்யறாரு? அவர் ஆக்சுவலி பீட்டருக்கு ஒரு கவலையுமே ஒண்ணுமே இல்ல. அவங்க சொல்றாங்க போட்டாங்க எடுத்தாங்கன்னு. அவன் பீட்டர் சொல்றாரு, காசி நிலத்தை விற்கிறது முன்னுக்கும் அவங்க கஷ்டம், நிலத்தை வித்தவர் படம் அவங்க கஷ்டம், நீ போடுறதும் உன்னோட இஷ்டம், போடுறதும் ஒன்னு இஷ்டம், அதுக்கே நீ எல்லாத்தையும் போட்டேன்னு போய் சொல்றேன்னு சொல்றாரு. சும்மா ஒரு நார்மல் கான்வர்சேஷன் அங்க வருது. ஆனா என்ன நடக்குதுங்க? ஹோலி ஸ்பிரிட் ஸ்ட்ரக் ஹிம் டெட். ஜனத்துக்கு என்ன வந்துருச்சு? என்ன வந்துருச்சு?
என்ன சிலத்துக்கு பயம். ஐயோ இந்த அவன்கிட்ட பீட்டர் கிட்ட ஒரு போய் சொன்னா உழுந்து சாவறோம், வேணாம்பா வேணாம், இந்த விளையாட்டுக்கு நானு வரல. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு என்ன தெரியுமா திருசபைகள்ல குறையுது? கர்த்தரின் பயம். சொல்லுங்க, கர்த்தரின் பயம். கர்த்தர் பயம் குறையுது, அவ்வளவுதான். நான் எப்படி வேணாலும் போவேன், எப்ப வேணாலும் வருவேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், அரகாசம் போட்டு வருவேன், இது வேணாலும் போட்டு வருவேன், நான் என்ன சொன்னா நீ கேட்கணும். சாரி, நீ வேற திருசபை பார்த்துக்கோ, இங்க முடியாது. What we trying to tell is God has his own standards. அவருக்கு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு, அந்த ஸ்டாண்டர்ட் நீங்க ஃபாலோ பண்ணணும். பாருங்க, நம்ம கல்யாணத்துக்கு போன எப்படி போறோம்? கல்யாணத்துக்கு எப்படி போறீங்க? செக்காயா அப்படியா எடுத்து இல்லையா? இல்லையா, ஜோக்கா போட்டு போமா இல்லையா? எப்படி கல்யாணத்துக்குப்பா? ஏன் யாருக்காக கொடுத்துருந்தோமா? அப்ப ஆண்டருக்காக கொடுத்துல, யாருக்காக கொடுத்துரும்? எல்லாம் வருவாங்க பார்ப்பாங்க, இமேஜ் சொந்த பேசிக்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன், இன்னையில இருந்து நீங்க எப்ப எங்க உடுத்தினாலும் ஆண்டருக்காக கொடுத்துறீங்க, கொடுத்துங்க. புரியுதா உங்களுக்கு? வேலை செய்யும் போது ஓகே, அப்படியே நீங்க கவர்மெண்ட் வேலை செய்யற டைலாம் போட்டு வேலை செய்யலாம், பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். ஆனா wherever other times you make sure you wear properly, you talk properly, you behave properly, is because you are representing a kingdom. ஒரு ராஜ்யத்தை நீங்க ரெப்ரசென்ட் பண்றீங்க. So last one whole week I just want to say, I know my message குள்ள போல, last whole week, one whole week, helping so many people, and I was so, நானே யோசிக்கிறேன் எப்படி என்னால செய்ய முடியுது, எல்லாம் கரெக்டா ஃபாலோ இன் பிளேஸ். அப்புறம் டேக்கன் கூப்பிட்டு சொன்னாங்க, பக்கம் வரவு ஓடி முகாமோ அப்போ சொல்லேடி நான் ஒன்றும் இல்லை, I feel it's my responsibility to help the school, help the people, so I'm helping, that's all, nothing much. Okay, thank you. என்ன நான் உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு இருந்தாருன்னா எல்லா காரியமும் பெஸ்ட்டுக்கு மேல நடக்கும். அப்போ உங்களுக்கு எப்படி தான் இருக்கும், நானா செஞ்சேன்ற ஒரு கொஸ்டின் மார்க் தான் இருப்பீங்க. ஆனா that is the power and that is the glory. இனிமேல் இப்படி தான் இருக்க போறீங்க. ஏன் தெரியுமா? இதுதான் நம்மளுடைய சாயல். அதனால தான் I choose not to talk anything negative. ஒரு வேர்ட் நெகட்டிவ் கூட நான் பேசுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. இப்போ ஒரு காரியம் நீங்க வந்து கேளுங்களேன், நான் ஆன்சர் பண்ணவே மாட்டேன். ஏன் தெரியுமா? நான் நெகட்டிவா பேசினா என்னோட ராஜாவோட ஸ்டேட்டஸ் போயிடும். நான் என் ஸ்டேட்டஸ் இழக்கிறதுக்கு ரெடி இல்லை. நீங்க வேணா எழுதுங்க, நோ ப்ராப்ளம், I have no issue with that. If anybody come and ask me about a problem, I will say you go and ask that man. Very simple. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? Because we are ruling, we cannot afford to say anything wrong. காலையிலே நான் உங்களுக்கு சொல்றேன், ரதேஷ் உங்களுக்கு சொல்றேன், கேளுங்க. நாட்டுக்கார 5:40 தான் ப்ரே பண்றோம். நம்ம எத்தனை மணிக்கு ப்ரே பண்றோம்? எத்தனை மணிக்கு வரணும்? எத்தனை மணிக்கு? சும்மா ஒரு மணி டைம் சொல்லு, உண்மையா போய் போறல சொல்லலாம். 1:30 2:30 1:30ல இருந்து நீ 5 மணி வரைக்கும் ப்ரே பண்ற. அவன் 5 மணிக்கு தான் ஓதுறான். இப்போ யாரு பவர்ஃபுல்லா இருப்பா சொல்லு? யார் பவர்ஃபுல்லா இருப்பா? நீங்க காலை எழுந்திருச்சு இப்படி சொல்லுங்க. காலை எழுந்திருச்சு எபேசியர் 1:21 20-21 என்ன தெரியுமா சொல்லிருக்கு? கிறிஸ்து இயேசுவுக்குள் என்னை கர்த்தர் தெரிந்து கொண்டார். இப்போ எங்க இருக்கீங்க நீங்க? ஆண்டவர் சொல்றாரு, பிதாவின் வலது வாசத்துல. இந்த வார்த்தை நீங்க சொல்லணும். என் கூட எப்படி தான் சொல்லணும்? நானு சொல்லுங்க, அப்பா பிதா, இயேசு கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர், 4 பேரும் இந்த பூமிக்கு எல்லா முடிவு எடுக்க போறோம் இன்றைக்கு சொல்லிட்டு நீங்க யாரெல்லாம் ஆசீர்வதிக்குமோ ஆசீர்வதிங்க. மிருகமோ தண்ணீரோ காத்தோ நான் உங்களுக்கு சீக்கிரம் கத்து கொடுக்குறேன். நீங்க இந்த கிளவுட்ஸ் இருக்குல்ல, கிளவுட்ஸ் சன் மூன் எல்லாம் நீங்க பிளஸ் பண்ணி பாருங்களேன். மழை பெஞ்ச சொல்லுங்க நிற்கும், அப்படி நிற்கும். நான் ப்ராக்டிஸ் பண்ணி தியரி ப்ரூவ் பண்ணிட்டேன். ஹிப்போதீசிஸ் இருந்துச்சு, எக்ஸ்பெரிமெண்டல் ரிசர்ச் போச்சு, ப்ரூவ் பண்ணிட்டேன். I can challenge now. Doubt மழை பெய்ய சொல்லுங்க, நான் பண்றேன். ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? Because every morning I am blessing. I understood the power of a king, and that is why we cannot afford to say anything wrong against anyone. Decision sharp-ஆ இருக்கலாம். உங்க முடிவு எப்படி சொல்றது? உங்களுடைய தீர்மானம், உங்க முடிவு கஷ்டமான முடிவா இருக்கலாம். ஆனா பேசுறது சரியான கேர்ஃபுல்லா பேசணும். பாசிட்டிவாவே பேசுங்க. Don't ever talk anything negative. If you think it's going to be negative, keep your mouth shut. Keep your mouth shut. people வந்து உங்கள்கிட்ட ரிவ்யூ கொடுக்குறாங்களா? people வந்து உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்தாங்கன்னா தயவு செஞ்சு ஒண்ணுமே ஆன்சர் பண்ணாதீங்க. தேங்க்யூ கூட சொல்ல வேணாம் ரிவ்யூக்கு, அப்படி நாட்டு போயிருங்க. உங்களை பார்த்து பெருமைக்காரன்னு சொல்லுவாங்க, சொல்லிட்டு போட்டோம். ஏன் நான் அதை சொல்றேன்னா, நீங்க ரிவ்யூக்கு எஸ் சொன்னாலும் ராங் ஆயிரும், ராங்னு சொன்னாலும் ராங் ஆயிரும்.
புரியுதா உங்களுக்கு? காலையில இன்றைக்கு காலையில் ஆண்டு எனக்கு என்ன ஒரு கதை வெளிப்படுத்த சொன்னாங்கன்னா, மிரியாம் திரும்ப அவனுக்குனாரு. மிரியாமுக்கு என்ன ஆண்டு? மிரியாம் தானே? இல்லடா, மோசையோட அக்காவா தங்கச்சா அக்கா, மோசையோட அக்கா. மோசையோட அக்காவுக்கு ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் தெரியுமா? என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க. தெரியுமே மோசை அக்காவை பக்கத்துல தானே. சொல்லுங்க. ஏதாவது ஒரு காரியம் சொல்லிட்டே இருப்பாங்க, சொல்லிட்டே இருக்கணும், சொல்லிக்கிட்டே இல்லைன்னா மிரியாம் இல்லது. ஆரோன் மாட்டிக்கிட்டான். ஆரோன் யாரு? ஆரோன் மோசோட அண்ணன். அண்ணனும் தங்கச்சியும் 2 பேரும் சேர்ந்து கதை பேசுறாங்க. அண்ணன் பாவி, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாது. தங்கச்சி தான் எல்லா கதையும் சொல்லுது. இவன் அப்படியா நீங்க பாருங்க, நான் அப்படியா சொன்னதுனால மோரே மலையா மவுண்ட் சாயனா இல்ல, இன்னொரு மலையில ஆண்டவர் அவனை போக சொல்றாரு. மேல போற சட்டையை கட்டுறான்றாரு. என்ன சட்டைய? அந்த பிரிஸ்ட் ராஜாவுடைய சட்டை, ஆசாரிய சட்டையை கட்ட சொல்றாரு. சட்டையை கட்டு அப்படியே ட்ராப் டேட் ஆன் தி ஸ்பாட். அப்பதான் நான் கேட்டேன், ஏன் அந்த அவனை சாவடி சொன்னேன்? அவன் சேர்ந்து பேசினான். அதனாலதான். அப்படி ஏன் முதல்ல சாவடிக்கல? சட்டையை போட்டிருந்தான். சட்டையை போட்டிருக்க வரைக்கும் அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்துச்சு. சட்டையை கட்டினதும் ஆன் தி ஸ்பாட் ட்ராப் டேட். என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன்? யூ கேன் பி a minister of God. Even you can be me, can be anybody. நீங்க சட்டையை போட்டிருக்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பேசிட்டு நீங்க போயிடலாம் நினைக்காதீங்க. The time will come that God will remove your baju spiritual சொல்றேன், இந்த சட்டை இல்ல, அந்த ஆசாரியனோட சட்டையை எடுத்தாலே ஆட்டோமேட்டிக் ட்ராப் டேட். ஸோ அதனால தான் நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, நம்ம எல்லாரும் ஆசீர்வாத வாய்க்கால். ஸோ அதனால நீங்க என்னைக்குமே பாசிட்டிவாவே பேசிட்டு இருங்க. ஈவன் தோ அது பாசிட்டிவா தெரியலன்னா கூட எப்படி பேசணும்? அது ஆபிரகாம் எவ்வளவு நாள் ஆபிரகாம் வெயிட் பண்ணாரு பிள்ளைக்கு? சாரா கர்ப்பத்துக்கு எவ்வளவு நாள் வெயிட் பண்ணாரு? அவர் தான் கேட்கணும்ன்றீங்களா? எத்தனை வருஷம்? 80 வயசுல வந்து தீர்க்க தரிசனம். புள்ள எத்தனை வயசுல வந்துச்சு? 100 வயசா? 20 வருஷம். 20 வருஷம் என்ன தெரியுமா சொல்லியிருந்தாங்க? ஆபிரகாம் மீனிங் என்ன தெரியுமா உங்களுக்கு? சொல்லுங்க. ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன். சாரா இல்ல, சாரா என்னது? மதர் ஆஃப் மெனி நேஷன். இது அதை சொல்லுது. ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன் இதை சொல்லுது. ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன். 80 வயசுல எல்லாரும் பார்த்து சிரிச்சாங்க. 2 கேடும் லூஸ். தெரியுமா? வழக்கு சொல்றேன். 2 கேடும் லூஸ் ஆயிடுச்சு. இது ஃபாதர் ஆஃப் மெனி நேஷனா? வீட்டுல பூனைக்குட்டி கூட இல்ல, பூனைக்குட்டி கூட குட்டி போட மாட்டேது. இதுக்கு ஃபாதர் ஆஃப் மெனி நேஷன் சொல்லி சிரிச்சாங்க. This is how it was. 1 வருஷம் 2 வருஷம் சாரி 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 20 வருஷம். அதனால தான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, ஆண்டு நம்மள அப்படி நிப்பாட்ட மாட்டாரு 20 வருஷத்துக்குலாம். நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுக்கு என்ன ரிசல்ட் வேணும் பேசுங்க. நான் காலையில எழுந்து எல்லாரும் பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். உங்களெல்லாம் நீங்க என்ன பிளஸ் பண்றீங்களோ தெரியாது, நான் பிளஸ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பேன். வந்தா வாங்க, வரட்டி போங்க, அவ்வளவுதான். என் ஸ்டைல் இப்போ அப்படிதான் ஆயிடுச்சு. யாரெல்லாம் ஃபாலோ பண்றீங்களோ வாங்க, ஃபாலோ பண்ணாதவங்க பாபாய், அவ்வளவுதான். ஏன் நான் அப்படி சொல்றேன்னா, எனக்கு நேரம் கிடையாது, எனக்கு ஷெட்யூல் இருக்கு. ஆண்டவரே சாரி திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். பிப்ரவரி 2021 அடுத்த வருஷம் குள்ள எல்லா ஐட்டம் ஆகணும். நம்ம எப்படி தான் இருக்கணும்? சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் எல்லாம் மூவ் ஆகும், ஜனங்கள் எல்லாம் வர ஆரம்பிப்பாங்க. நீங்க ஒரு கோட்டை மாதிரி இருப்பீங்க. புரியுதா உங்களுக்கு? சர்ச் church will be in thousands. I'm talking about Parousia House Assembly, not Revival Generation. Revival Generation will hit 5-digit numbers, or even 6. You don't know. God says, son, it's going to be glorious. At that point, you have no more time for training. No more time for training. ஏன்னா எல்லாத்தையும் நேரம் இல்லையா? ஏன்னா அப்ப என்ன செய்யணும்? நீங்க வேலை செய்யற டைம் வந்துருச்சு. இந்த டைம்ல நீங்க எப்படி பாஸ்டர் ப்ரே பண்ணுங்க, அந்த கேள்வி நீ கேட்க முடியாது டைம்ல. புரியுதா உங்களுக்கு? சோ இப்படிப்பட்ட அபிஷேகத்தை கர்த்தர் ஸ்கெட்யூல் போட்டு ஜாடுவால் போட்டு டெய்லி ஏத்திட்டு இருக்காரு. உங்களுக்கு தெரியுமா? நீங்க அதான் நினைப்பீங்க, நான் ஏன் ஒரு வாரம் வித்தியாசமா இருக்கேனே, உங்களுக்கு போன் அடிக்கிறது இல்ல, பேசுறது இல்ல, இவர் என்ன பாஸ்டர்னு பேசிருப்பீங்க. தெரியும், அதையும் சொல்லிடுறாரு ஆண்டவர். இங்க பாருங்க, நான் ஏன் தெரியுமா அதை செய்யல? நான் உங்களை டைரக்டா ஆண்டவரை கனெக்ட் பண்ண வைக்கிறேன். நான் உங்களை பட்டர் போட்டு பூனைக்குட்டி மாதிரி தடவிட்டு இருந்தேன்னா நீங்க ஆண்டரை தடவ மாட்டீங்க, ஆண்டவர் தடவ மாட்டாரு. ஸோ உங்களை கொஞ்சம் இண்டிபெண்டா பார்த்துருக்கீங்களா? கடை நீர் உங்களுக்கு என்ன செய்வாங்க? முதல் தேரியெல்லாம் கற்றுக் கொடுத்து பிளாம்பம் கொடுப்பாங்க. அப்புறம் பிளாம்பம்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் ஒரு நீ விடுவாங்க. அப்புறம் ஒண்ணுமே இல்லாம நடு தள்ளி இறக்கி விட்டாங்க. சொன்னமா நீச்சுவா
அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். இப்ப நம்ம அந்த ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். எந்த ஸ்டேட்னா நீங்க சொந்தமா நீங்கி வரக்கூடிய ஸ்டேட்டுக்கு வந்துட்டோம். ஏன்னா ட்ரைனிங் எல்லாம் முடிஞ்சு. இன்னும் எத்தனை மாசம் தான் இருக்கு? இப்ப 6ஆம் மாசம் புலன்னாம் ஜூனா, இன்னும் எத்தனை மாசம் இருக்கு? ஏறக்குறைய ஒரு 8 மாசம் 9 மாசம் 7-8 மாசம் 7-8 months like that. That is all the time we have. அதை நீங்க செய்யலன்னா மலேசியால பெர்செக்யூஷன் வந்துடும். பெர்செக்யூஷன் எப்படி சொல்றது? உபத்திரம். ஒண்ணு நீங்க எழுப்பணும், இல்ல உபத்திரம் வந்துடும். உபத்திரம் வந்துட்ட பிற்பாடு அவன் கையை வெட்டான் காலை வெட்டான்னு சொல்லாதீங்க, வெட்டுவான். இதுதான் டைம் ஜடுவாள். ஜாடுவாள் அப்படி போட்டுட்டு நான் அதை சொல்லி தினமும் பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்கிறது நீங்க சொல்லுங்க. அதனாலதான் நீங்க பாப்பீங்க ஃபாஸ்புல்லா இருக்கிற மாதிரி தெரியும். ஃபாஸ்புல் அது ரொம்ப கிராஸா மிட்ரஸா இருக்கிற மாதிரி இருக்கும், லவ் இல்லாத மாதிரி இருக்கும். பட் ஐ ஹேவ் நோ சாய்ஸ். ஐ டோன்ட் ஹேவ் a choice. I have to go, I have to move. என்னன்னா ஆண்டவர் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஆளுநர் இருக்காரு, இந்த ஹோலி ஸ்பிரிட், இந்த ஹோலி ஸ்பிரிட் இருக்குள்ளதான் இருக்காரு, எல்லாரும் உள்ள இருக்காரு. இந்த ஹோலி ஸ்பிரிட் நீங்க அலோவ் பண்றதும் அலோவ் பண்ணாததும் யாரோட தேர்வு, யாரோட பிள்ளையான்? உங்க சொந்த பிள்ளையானு. சோ அதனால இதெல்லாம் ஹோலி ஸ்பிரிட் பிடிக்கலையோ செய்யாதீங்க, அங்கே எடுக்காதீங்க. கெட்டாலும் சொன்னாலும் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. நான் even in my office I stop giving salam. I say good morning, good afternoon. பார்த்து பண்ணுங்க. ஏன்னா ஒரு மாதிரியா இருக்க ஆளு. பிகேபிக்கு முன்னுக்கு போகும்போது வேற மாதிரி கடுப்பா குண்டா போச்சு. பிகேபி முடிஞ்சு வந்து எழுப்பா சீக்கா இல்ல அவங்க மண்டையில ஓடுறது அது சொல்றாரு. சீக்கா லூஸ் ஆயிடுச்சா? இல்ல இப்பெல்லாம் ஓடுதா மண்டையில? புரியுது உங்களுக்கு? என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, ஆண்டவர் உங்களை மாத்திட்டாரு. இதுக்கு மேல நீங்க முன்ன இருந்த மாதிரி இருக்க முடியாது. முன்ன இருக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா கஷ்டம். சாரி, I got to say bye bye to you. புரியுதா என்ன சொல்றேன்? விளங்குதா? முன்ன இருக்கிற மாதிரி முன்ன சேர்ச்சி இருந்த மாதிரி இனிமேல் இருக்க முடியாது. இனிமேல் என்ன தெரியுமா நீங்க செஞ்சுட்டு வரணும்? டெய்லி சனிக்கிழமை நீங்க வரதுக்கு முன்னுக்கு ஹோல் வீக் ப்ரே பண்ணி என்னத்தை சர்வ் பண்றதுன்னு சொல்லி ப்ரே பண்ணி அபிஷேகத்தை நிரம்பி வரணும். எதுக்கு ப்ரே பண்ணணும்னா, யாராவது சீக்காளி வருவாங்களா ஆண்டவரே எனக்கு ஒரு ஆள் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சி கெஞ்சி ப்ரே பண்ணிட்டு வரணும். சீக்காளியை பார்த்ததும் பாஸ்டர் நான் ப்ரே பண்றேன், பாஸ்டர் நான் ப்ரே பண்றேன், பாஸ்டர் நான் ப்ரே பண்றேன்னு சொல்லி நீங்க கேட்கணும். நான் சொல்லுவேன் ப்ரே பண்ணு, நான் உங்களோட சேர்ந்து ப்ரே பண்ணி நீங்க. இதுதான் இப்படித்தான் இனிமேல் சேர்ச்சிருக்கோம். புரிஞ்சு கொள்ளுங்க. சேர்ச்சுக்கு வந்து ஏதோ ஒரு மெசேஜ் கொடுத்தாரு, ஏதோ ஒரு கலந்து பேசி அந்த கலந்து கதையெல்லாம் கேட்க வேணாம். என் பேச்சும் பேசி பிரயோஜனம் இல்லை. என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, எல்லாரும் ஊழியக்காரனா மாறணும். இங்க இருக்கிற அத்தனை பேரும் பாஸ்டர்ஸா மாறணும். பாருங்க, மலேசியாலேயே ரிவைவல் இந்த பிஹெச்ஏலே 1000 பேர் இருந்தா, ஐ மீன் மெம்பர்ஸ் சொல்றேன், பிஹெச்ஏல 1000 பேர் இருந்தா மினிமம், அவர் சொல்றாரு மினிமம் 1000 பேர் இருந்தா, எல்லா அப்போஸ்தலிக் சென்டர்லாம் சேர்ந்துருச்சுன்னா, எல்லா இடத்துலையும் எல்லாரும் எழுப்புதல பார்த்தாங்கன்னா பாஸ்டர்ஸ் கட்டாயம் பத்தாது. இப்போ நீங்க எல்லாம் பாஸ்டர் வேலை செஞ்சு ஆகணும். ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, கேளுங்க திருப்பியும். உங்களுக்கு பைபிள் தியாலஜின்னு தேவையில்லை, பிடிஹெச் எம்டிஹெச் டிடிஹெச் ஏபிசிடிஎஃப்டி எல்லாம் எதுவுமே தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது ஒன்றே, ஹோலி ஸ்பிரிட். அதான் நீங்க மெசேஜ். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுவீங்க, அவர் செய்வார். அவர் சொல்லுவீங்க, நீங்க செய்வீங்க. That's it. அவ்வளவு சிம்பிளா இருக்கும். And that is how glorious you're going to look like. And I am talking in the frame line 3 months straight நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படின்னா இப்போ 6ஆம் மாசம் 9ஆம் மாசத்துக்குள்ள நடக்க போற காரியம் சொல்லிட்டு இருக்கேன் உங்கள்கிட்ட. இது எப்படி நடந்து முடிக்க போகுது? அது அப்படிதான் நடக்கும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, be get ready to get new people. புதிய ஆட்கள் எப்படி தான் அவங்களோட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்களா, பிரதர் உங்க வீட்டுக்கு நான் வரேன், ஒரு 2 நாள் தங்கிட்டு போறேன், எனக்கு ப்ரே பண்ண கத்து கொடுங்க, உங்க வீட்டுக்கு அடிக்க போறாங்க இந்த ஃபோன். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் உங்களுக்கு அனுப்புறாரு. தயவு செஞ்சு நேரத்தில் பிஸின்னு சொல்லி அனுப்பிடாதீங்க. Because it is going to be they are the one who support your ministry. அவங்க தான் அவங்க ஊழியத்தை பாருங்க. இப்போ நீங்க எல்லாம் பாசர், இப்படிதான் அப்படிதான் பாக்குறவங்க தான். நீங்க எல்லாம் பாசர் ஆளுக்கு ஒரு சபை இருக்கு, உங்களுக்கு ஒரு ஆள் இருக்கணும், ஒரு முக்கியம் இருக்கணும்ல இல்லையா? அப்போ உங்களுக்கு ஆள் ஆண்டவர் அனுப்பும் போது நீங்க உங்களுக்கு நிறுத்தம் பண்ணுங்க. ஆனா நீங்க எனக்கு அப்டேட் பண்ணுவீங்க, இப்படி இருக்கு இப்படி இருக்கு இப்படி இருக்கு, அதுக்கு தனியா ஓடிடாதீங்க. அது வேற கதை, அது இண்டிபெண்டன்ட் ஸ்பிரிட். என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, so the connection is still there, but you still run everything on your own. But என்ன உங்களுக்கு சொன்னா, this is how it's going to look like everywhere. I think Changlun new church is coming in, Ajitra new church is coming in. எல்லா 60 radius நான் போட்டு கணக்கு போட்டு என்ன சொல்லுவாங்க, ஜக்கா லோகேஷா என்ன சொல்லுவாங்க தமிழ்ல சொல்லி போறோம்டா. போட்டு போட்டு பார்த்தேன், ஒவ்வொரு பண்றோம் அப்படியே பார்த்து பார்த்து, ஓ இந்த இந்த ரீஜனுக்கு வேற என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்றேன், நீங்க அத்தனை பேரை ஊழியக்காரவங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபா எழுப்பணும்.
தயவு செஞ்சு ஹஸ்பண்ட் பிள்ளைங்க ஹஸ்பண்ட் பிரேச் பண்ணா வைஃப் ப்ரே பண்ணணும், பாட்டு நடத்தணும். பிள்ளைங்க என்ன செய்யணும்? ஃபுல்லா எல்லா வேலையும் நீங்க தான் செய்யணும். அதுக்கு இன்னொரு பாஸ்டர் தேவையில்லை, அது நான் தேவையில்லை. விளங்க உங்களுக்கு? ஹஸ்பண்ட் ஹோலி கம்யூனியன் கொடுக்கணும், வைஃப் என்ன செய்யணும்? டைட்ஸ் அண்ட் ஆஃபரிங் ப்ரொவைட் பண்ணணும். விளங்குதா உங்களுக்கு? இப்போ பாருங்க, இப்போ சாரி டு சே, இப்போ நாங்கள் என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? நாங்கள் உங்களுக்கு மாடல் காட்டிட்டு இருக்கோம், அவ்வளோதான். எங்கள்கிட்ட நிறைய பலவீனம் இருக்கு. சாரி டு சே, எங்ககிட்ட நிறைய பலவீனம் இருக்கு, உங்களை காட்டிடும். ஆனாலும் நீங்க பலவீனத்து மத்தியில் உங்களை ஓட காட்டிட்டு இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி நீங்க செய்யணும். என்னோட ஆசை என்னன்னா, நீங்க எல்லாம் இதே மாதிரி செய்யணும்னு எனக்கு ஆசை. ஏன் தெரியுமா? இன்னைக்கு எழுப்புதல் வந்த நாட்கள்ல, இப்போ வந்துகிட்டு இருக்கு நாட்கள்ல, போதகர்கள் பத்தாது, போதகர்கள் பத்தாது. ஆண்டவர் காரணம் ப்ராமிஸ் பண்ணாரு, மிராக்கிள் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் will be like water. முதல்ல பாவத்தை நீங்க ரத்து பண்ண கத்துக்கொள்வீங்க. பாவத்தை ரத்து பாருங்க, யார் பாவத்தை ரத்து பண்ண முடியும் தெரியுமா? பாவம் இல்லாத வாழ்றவங்க தான். யூ கேன்சல் சின். எப்போ நீங்க கேன்சல் பண்ண முடியும்? 2 Corinthians 7:1 நீங்க கலையை சொல்றீங்க, அப்போ உங்க பாவம் மன்னிக்கப்படுது. ஏன்னா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கண்ணில் பூசுறீங்க, காதுல பூசுறீங்க, கையில பூசுறீங்க, ஒவ்வொரு அவயத்திலையும் பூசுறீங்க, அப்போ உங்க பாவம் மன்னிக்கப்படுது இல்லையா? ப்ரே பண்றீங்க, என்ன அது? தெபனிக்கல் ப்ரே பண்ணிட்டு அப்படியே போறீங்க. எது வரைக்கும் போறீங்க? 7வது ஸ்டேஜ். இங்க மகாபரிசு ஸ்தலத்துக்கு போய் 4 காரியத்தை கேன்சல் பண்ணி 4 காரியத்தை ஓபன் பண்றீங்க. என்னது? அதான் போடுவேன், இம்ப்யூட்டேஷன் அண்ட் என்ஹான்ஸ்மென்ட் சொல்லி. முதல் காரியம் இம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரைச்சஸ்னஸ் த்ரூ தி blood of Jesus. எல்லாமே இயேசு கிறிஸ்து ரத்தத்தை தான் பாய்க்குது. இம்ப்யூட்டேஷன் ஆஃப் ரைச்சஸ்னஸ், உலகம் முழுதும் பரிசுத்தத்தை நான் ரிலீஸ் பண்றேன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தில்னு சொல்லி. இது என்ன தெரியுமா நீங்க எடுக்கிறீங்க? நீங்க ஒரு உத்தரவு வாங்குறீங்க பரலோகத்துல இருந்து. இந்த உத்தரவு யாரு கொடுப்பானா? அப்பா போய் தான் கொடுப்பாரு, நீங்க கொடுக்க முடியாது. நீங்க ரிக்வெஸ்ட் பண்றீங்க. பூமியில ஆண்டவருக்கு யார் தெரியுமா தேவை? ஒரு ரிக்வெஸ்ட் பண்ற ஆளு வேணும். 6வது ஒரு ஆளு வேணும். இயற்கை தமிழ் என்ன தமிழ்? என்ன தமிழ்? ஜெயஜா சவுண்டா ஒரு ரிக்வெஸ்ட் பண்ற ஒரு ஆளு வேணும். உங்க தமிழ் என்ன தமிழ்? கம்போ ஊத்தான் கம்போங்க. ஊத்தான் கம்போங்க ரிக்வெஸ்ட் பண்ண ஒரு ஆளு வேணும். ஒவ்வொரு தாமன்லையும் ஒவ்வொரு பட்டணத்திலையும் ரிக்வெஸ்ட் பண்ற ஆளு வேணும். நீங்க சொல்லிடாதீங்க, நாங்க 2 பேரும் அடிச்சுக்குவோம். ஊத்தான் கம்போங்க அடிச்சு ஒரு சர்ச், நீ எங்க ஒரு சர்ச், நீங்க இன்னொரு சர்ச். புரியுதா? இதுக்குள்ள காம்படிஷன் கிடையாது, காம்ப்ளிமெண்டரி தான். புரியுதா உங்களுக்கு? ஜெர்மன்ல முக்கிய கைத்தோட சர்ச் வந்துருச்சு, எங்க வீட்டுல சர்ச். புரியுதா உங்களுக்கு? வந்துருச்சு. நான் என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னா, every one of you must be like that. ரிக்வெஸ்ட் பண்றீங்க, முதல்ல ரிக்வெஸ்ட் பண்றீங்க. இந்த ரிக்வெஸ்ட் பண்றது மீனிங் சொல்றேன் கேளுங்க. எப்போ நீங்க பரிசுத்தத்தை நீங்க ஆண்டவர்ட்ட இயேசு கிறிஸ்துவினால ரிக்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, உலகத்துக்கு 3 காரியத்தை கேன்சல் பண்ணுங்க. பாவத்தை நான் ரத்து பண்றேன் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. சொல்லுங்க கூட, பாவத்தை நான் ரத்து பண்றேன். ஏன் தெரியுமா? நீங்க முதல்ல உங்க பாவத்தை மன்னிப்பு கேட்டீங்க. இப்போ நீங்க இங்க வரும்போது நீங்க பாவம் இல்லாம இருக்கீங்க. பாவம் இல்லாம இருக்கவங்க தான் பாவத்தை ரத்து பண்றதுக்கு பெர்மிஷன் கேட்க முடியும். அங்க மேல பாவத்தை ரத்து பண்ண அடுத்து என்ன ரத்தாகும் சொல்லுங்க? பாவத்தின் சம்பளம். பாவத்தின் சம்பளம் மரணமா இருந்தா மரணத்துக்கு இடையில என்ன இருக்கு? ஐயோ, பூமியில பிறந்து சாவறதுக்கு என்ன வருது? சீக்குப்பா. அப்போ பாவத்தை ரத்து பண்றேன்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சீக்க கேன்சல் பண்றேன், சாவை கேன்சல் பண்றேன்னு சொல்றீங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த சாவி பிடிச்சுக்கோ. என்ன சாவி? ரெவலேஷன் chapter 1:18. மரணத்தையும் பாதாளத்தின் திறவுகோல் வச்சுக்கோ. என்னமா எடுத்துக்கோ. கேட்டிருக்க ஏதோ இடத்துல என்னமா எடுத்துக்கோ. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் அப்படி உங்களுக்கு சாவி கொடுப்பாரு. சாவி கொடுத்தாருன்னா இப்ப நீங்க ப்ரே பண்ண தேவையில்லை. ஆஸ்பத்திரி போயிட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு பிஹி முடிஞ்சு, அவ்வளவுதான். பிரேயர் எல்லாம் தேவையில்லை. ஏன் தெரியுமா? உங்க சாவி இருக்கு. சாவி கொடுத்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? இந்த சாவி கழுத்துல மாட்டுற சாவி இல்ல. சாவி அதான் மாட்டிட்டு இருக்கீங்க, சாவி இல்லாம இருக்கீங்க. கழுத்துல மாட்டுற சாவி இல்ல, கையில இருக்க சாவி. இன்னும் மீனிங் அது என்ன அர்த்தம்? சாவி வச்சதா உங்களுக்கு அக்சஸ் பண்றதுக்கு ரைட் இருக்கு. You are the owner. எப்பயும் போலாம், எப்பயும் வரலாம், எதை வேணாலும் எடுக்கலாம், எதை வேணாலும் வைக்கலாம், எதை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அதான் மீனிங் சாவி. பரலோகத்தின் சாவி உங்க கையில இருக்குன்னா பரலோகத்துக்கு போறதுக்கு இல்ல, பரலோகத்துல உள்ள இருக்கிறத எதை வேணாலும் நீங்க செய்யலாம். ஓ காட், what a glory. அப்போ எப்ப சாவணும் தெரியுமா? சாவற டைம் வரும்போது நீங்களே ரிக்வெஸ்ட் பண்ணி சாவணும். என்ன புதுசா கத்துக்கிட்டீங்களா? வயசாயிருச்சா? 80 வயசு ஆயிடுச்சா? 90 வயசு ஆயிடுச்சா? ஆண்டவரே வேலை முடிஞ்சா? ஆண்டவர் சார் முடிச்சு. நான் அப்புறம் வீட்டுலாம் பாருங்க, சுத்தி பாருங்க, எல்லா வேலையும் முடிச்சு. இதுக்கு மேலே எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லுங்க. ஆண்டவரே ஒரு ரிக்வெஸ்ட் போடுறேன், தூக்கிடுங்க. எங்க ஆண்டவர் சார் ஓகே, ஒரு வாரம் ரெடி பண்ணி தூக்கிடுறேன்.
அப்படிதான் போகணும். சும்மா வந்தா போன ரோட் அடிப்படை செத்துட்டேன். ஐயோ என்ன இது, என்ன இது, இப்படிப்பட்ட மரணம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு. ஏன் தெரியுமா உங்களுக்கு சொல்றேன், ஆண்டவர் உங்களை பிளான் பண்ணும் போது பாருங்க, சக்சஸ் சக்சஸ் எப்படி சொல்றது, வெற்றி. வெற்றி எப்படி தெரியுமா, உங்க ஆண்டவர் உங்களுக்கு எதுக்காக உங்க பூமிக்கு அனுப்புனாரோ அந்த வேலையை எவ்வளவு செஞ்சு முடிச்சீங்கன்றதா வெற்றி. பாருங்க, ஒரு பிள்ளை ஒரு பையன் படிக்க மாட்டான் ஒரு ஸ்கூல்ல போட்டு மார்க் ரிப்போர்ட் கார்டு எடுத்தாங்க வீட்டுக்கு. பையன் ரிப்போர்ட் கார்டு எடுத்து வரும்போது அவங்க அம்மா சொன்னான், நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன், கிளாஸ் நம்பர் 1, கிளாஸ்ல நம்பர் 1. அவங்க அம்மா மார்க்கை பார்த்தாங்க, மார்க்கை பார்த்து தலையை அடிச்சுட்டாங்க. 69 69. அப்ப அவங்க அம்மா சொன்னாங்களா, ஐ எம் வெரி அப்செட் வித் யூ, உன் மேல எனக்கு என்னது அப்செட், எப்படி சொல்றது, மன வருத்தம், கவலை. ஏன் அம்மா கவலைப்படுறீங்க, நீ ஒன்னாவது வந்த ரைட்டு, ஆனா மத்தவங்க உன்னோட முட்டாள் வைக்கிறதுன்னு ஒன்னாவது. இவர் 90 வாங்கிட்டு வந்திருந்தா, நீ 80 வாங்கிட்டு வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். புரியுதா என்ன சொல்றேன்னு? உங்க சக்சஸ உங்களோட ஜடுவால தான் நீங்க செக் பண்ணணும். தயவு செஞ்சு மத்தவங்க ஜடுவால பத்திராதீங்க. மத்தவங்களை பாத்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் பண்ண இருந்தாங்கன்னா நீங்க கொஞ்சம் பண்ண இருந்தீங்கன்னா ஓ ரொம்ப பண்ண நினைச்சாதீங்க, அது வந்து உங்க சக்சஸ் கிடையாது. அதே மாதிரி நீங்க வந்து ஒரு ஹை அச்சீவர்ஸ் எல்லாம் பயங்கரமா 95 மேல ஸ்கோர் பண்றவங்க மத்தியில் இருந்தீங்கன்னா, நீங்க 80 வரைக்கும் கடைசியா வந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க. ஏன் தெரியுமா, you are still 80, still in A. இன்னைக்கு A ஸ்கோர் பண்ணோம் உங்களோட, அதுக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட் வேற வேற மாதிரி இருக்கு. புரியுதா உங்களுக்கு? எப்போ ஒரு ஆளுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஆர்டர் கொடுக்குறாரோ அந்த ஃபிங்கர் பிரிண்ட் என்ன தெரியுமா இருக்கு, உங்க வாழ்க்கையில என்ன பர்பஸ் எப்படி சொல்றது, எதுக்காக உங்க பூமிக்கு அனுப்புன நோக்கம் அது இருக்கு. அந்த நோக்கத்தை முடிச்சுட்டு போறீங்கன்னா ஸ்கோர், நோக்கத்தை முடிச்சுட்டு போறேன்னா ஐ டோன்ட் வாண்ட் டு சே. இன்னைக்கு இதுதான் நீங்க கேட்கணும், ஆண்டவரே இந்த பூமியில என்னை அழைத்த அழைப்பின் நம்பிக்கை என்ன ஆண்டவரே? அதான் நீங்க டெய்லி பிரேயர்ல பண்றீங்களே, கொலோசியர் 1:8-9 என்னது, ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும் ஆண்டவரோட. ஆனா நீங்க அந்த கன்ஃபெஷன் பண்ணி பாருங்க, அதுக்கு மேல அந்த ஐசாயா 61 11 ஐசாயா 11ஐயும் நீங்க பாருங்க, அந்த கன்ஃபெஷன் முடிச்சக்க ஒரு பலம் வந்துரும். ஏன் தெரியுமா, ஏன்னா நீங்க ஆண்டவர் சித்தத்தின் படி காரியத்தை கேட்கறீங்க, எதுவுமே உங்க சொந்தத்தின் படி கேட்கல. டுடே நான் உங்களை என்கரேஜ் பண்றேன், உங்க பர்பஸை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. பர்பஸ் புரியாம பர்பஸ்லெஸ் லைஃப் உள்ளவங்க தான் ஏன்டா காலைல எந்திரிக்கிறோம்னு நினைப்பாங்க. எத்தனை பேர் எந்திரிக்கிறீங்க, ஐயோ இன்னைக்கு வேலைக்கு போகணுமா? நீ அப்படி எந்திரிச்சா ஆண்டவர் உன்கிட்ட சொல்றாரு, உன்கிட்ட பேசிட்டு இருக்காரு எவ்வளவு ஜனங்கள்ட்டையும், you don't know your purpose of life. எப்போ ஒரு ஆளுக்கு அவங்க purpose of life தெரிஞ்சிச்சுன்னா, எப்படா சூரியன் வளையாகும், எப்படா நான் செஞ்சு முடிக்க போறேன், இன்னும் இவ்வளோ இருக்க செஞ்சு முடிக்க, எப்போ நான் செய்யறதுன்னு நீங்க எப்படி இருப்பீங்க? உற்சாகமா இருப்பீங்க. உங்களுக்கு நேரம் இருக்காது, பேப்பர் படிக்க நேரம் இருக்காது, டிவி பார்க்க நேரம் இருக்காது. உண்மையை சொல்றேன் கேளுங்க, ஒரு வேளைக்கு 3 வேளை 4 வேளை செய்வீங்க. ஏன் தெரியுமா, உங்க பர்பஸ் என்ன உங்களுக்கு தெரியும், எனக்கு என் பர்பஸ் தெரியும். ஆனா உங்களுக்கு உங்க பர்பஸ் தெரியுமா, நீங்க செக் பண்ணுங்க. இன்னைக்கு பர்பஸ் இல்லாம வாழ்ற ஜனம் தான் தூக்க மாட்டி சாவுது. பிசாசு என்ன தெரியுமா செய்வான், பிசாசோட ட்ரிக் சொல்றாங்க, மறுபடியும் ஆரம்பிக்கல முடியாது போல. பிசாசு என்ன தெரியுமா உங்கள்கிட்ட செய்வான், உங்க லைஃப்ல இருக்க பர்பஸை திருடுவான். பர்பஸ் அது உங்க வாழ்க்கையில இருக்க நோக்கத்தை திருடிடுவான். நோக்கத்தை திருடிட்டா உங்களுக்கு நோக்கமே இருக்காது. நோக்கம் இல்லாதவங்க தான் என்ன செய்வாங்க, பரவாயில்ல ஒரு கப் பீர் அடிச்சு தூங்கிடுவோம். பீர்லாம் உங்களுக்கு தெரியாது, தெரியாதுன்னு இல்லைன்னா என்னது, ஒரு ஜின்னு ரம்மு ஏதோ ஒன்று அடிச்சு தூங்கிடுவோம். ஏன் தெரியுமா, அவங்களுக்கு என்ன இல்லை, அவங்க வாழ்க்கை என்ன இல்லை, பர்பஸ் இல்லை. இல்லாட்டி ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சு தூங்கிடுவோம், கொஞ்ச நேரம் ரிலீஸா இருக்கு. இங்க பாருங்க, ஒரு ஆளுக்கு அவங்க நோக்கம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. ஏன் தெரியுமா, அந்த பாவம் அவங்க நோக்கத்தை ஸ்டாப் பண்ணும். எத்தனை பேருக்கு புரியுது எல்லாம் சொல்றேன்னு சொல்லி? இப்போ ராங்கான ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, ஓகே லட்சம் வந்து இப்போ கவர்மெண்ட் பிளேஸாக ராங்கான ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சி எங்க போட்டுருவான், ஜெயில போட்டுருவான். ஜெயில போட்டா படிக்க முடியுமா? முடியாது. ஒரு நல்லா படிக்க நீங்க ஆசைப்பட்டீங்க என்ன செய்வீங்க, எந்த ராங்கான காரியத்துக்கு நீங்களே தானாவே போக மாட்டீங்க. பாஸ்டர் உட்காந்து சொல்ல தேவையில்லை, அதை செய்யாத, இதை செய்யாத, இதை செய்யாத, அதை செய்யாத. ஏன் தெரியுமா நாங்க இப்படி சொல்லிட்டு இருக்கோம், திருசபையில இருக்கிற ஜனம் என்ன செஞ்சுட்டு இருக்குன்னு அதுக்கே தெரியல. சீலா பேச இருக்கா இல்ல, உங்கள்ட்ட உண்மையை சொல்றேன், புரிஞ்சு கொள்ளுங்க. உங்களுக்கு நோக்கம் நீங்க வீட்டுல சமைக்கிற ஆளா கூட இருக்கலாம், யாரு மாதிரி சுப்பு பவித்ரான் அப்படி கூட இருக்கலாம். பாச இங்கிலீஷே தெரியல, பாச நல்லா பேசுது, இப்ப சோகா கத்திரிச்சு பொண்ணு. even though nothing, வீட்டுல குக் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்லையா பாருங்க. பிரைம் மினிஸ்டர் ரிலேட்டிவ் பண்ணி பேசிட்டு இருக்காரு.
அப்ப இது பண்ணது சும்மா ரொம்ப பேர் ஜூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஜூம் பண்ண தெரியல. உட்காந்து பேசிட்டு இருக்காரு. அப்புறம் என்ன தெரியுமா சொல்றாரு, உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க எந்த குட்டையில எந்த குப்பையில இருந்தாலும் வைப்பார். அந்த பிள்ளை கண்டுபிடிச்சிருச்சு சமையல் தான் அந்த பிள்ளையோடைய கிஃப்டிங் ஏரியான்னு. எங்களோட கிஃப்டிங் ஏரியா எங்க இருக்கு பாருங்க. காசு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாது. நான் சொல்றேன், படிப்பு எவ்வளவுதான் படிச்சாலும் பத்தாது. இவ்வளவு சொல்றோம். என்ன சொல்ற, இதெல்லாம் வந்து சட்டை மாதிரி போடுறதுக்கு தான். ஆனா நோக்கம் தெரியணும். அது சிம்பிளான வேலையா இருந்தாலும் சரி, அதை செய்யும் போது தான் உன் மனசுல சந்தோஷம் இருக்கும். நீங்க வாழ்க்கையில சந்தோஷம் இருக்கா? கர்த்தரின் மன சந்தோஷமே the joy of God is my strength எப்படி சொல்றது? தேவனுடைய சந்தோஷமே என்னுடைய பலன். இப்ப நம்ம சந்தோஷம் வரும் உங்க வாழ்க்கை நோக்கம் உங்களுக்கு தெரியும் போதுதான். ஒரு சிலர் பிறக்கும் போதே ஸ்லேஃபா பிறந்து, படிக்கும் போது இன்னொரு ஸ்லேஃபா படிச்சு, வேலைக்கு ஒரு ஸ்லேஃப்ல போய் ஐயோ வேலையா ஐயோ வேலையா ஐயோ வேலையா, அப்புறம் வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கே சமாதானம் இல்லை. ஏன் சமாதானம் இல்லை? ஒரு பேர் சம்பாதிச்சு ஒரு கப்ப பேர் சாப்பிடணும். ஐயோ என்ன சீலாப்பா சொல்ற பேர் இருக்கா? என்ன ஒரு பிரதர் சொன்னாரு, அதெல்லாம் சொல்றேன் திருப்பி உங்களுக்கு. நான் கேட்டேன், உங்களை யார் ஒரு கப்ப பக்க சொன்னது? அது சின்ன வயசுல எனக்கு தவறம். ஐயா தவறுல ஒண்ணும் கிடையாது. ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு நோக்கத்தோட தான் படைச்சு வச்சிருக்காரு. நீங்க எப்படியும் பிளான் பண்ண முடியாது. கர்த்தர் எப்படி நடத்துறாரோ அப்படிதான் நடத்துவாரு. கிருபை கேளு, கிரேஸ் கேளு, என்ன செய்யணும் என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஆண்டவர் உங்களுக்கு கிரேஸ் கொடுப்பாரு. குடி நம்ம என்கரேஜ் பண்றேன். என்ன தெரியுமா, நீங்க வெரி வெரி precious in God's sight. நீங்க எல்லாம் ராஜாக்கள் வந்தாதீங்க. You are kings and you must rule, and if you want to rule you must know your purpose. படிக்கிறது ஓகே, மேத்தமேட்டிக்ஸ் சயின்ஸ் இங்கிலீஷ் எல்லாம் படிக்கிறது ஓகே. 3 காரியம் தான் மெயினா. கணிதம் கணக்கு பண்றது, அப்புறம் என்னது லாங்குவேஜ் எழுதுறது, பாஷா என்ன whatever language. மூணாவது என்னது கெமிஸ்ட்ரி வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த கெமிஸ்ட்ரி பார்ட்ஸ். இதெல்லாம் வந்து பேசிக்ஸ் ஆஃப் a human being. பேசிக்ஸ் அவ்வளவுதான். ஆனா நீங்க படிப்பு இருக்கோ படிப்பு இல்லையோ இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அதுக்கு படிக்காம வந்துடாதீங்க, பாஸ் படிக்கணும்னு சொல்லிடாதீங்க. நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, உங்களுடைய நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். இதுக்கே நீ பாசிங் எடுத்து ப்ரே பண்ணணும். நான் பாசிங் எடுத்து ப்ரே பண்ண கண்டுபிடிச்சேன். இதுதான் நான் நம்ம வேலையை முடிச்சிருவோம். அப்போ உங்க வேலையை மட்டும் செஞ்சுட்டு போயிட்டு இருங்க. தயவு செஞ்சு காசு வருதுன்னு ஓடாதீங்க. எப்போ ஒரு ஆளு அவங்க பர்பஸை செய்யாம மற்ற செஞ்சிட்டாங்களோ பிசாசு உங்களை தோக்கடிச்சிட்டான்னு இருக்கும். You are a failure because why? You are already failed in your assignment on this earth. Okay? கலைஞர் கொடுங்க. ஓகே. சோ இப்போ நான் கவர்னர் பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த ஹோலி ஸ்பிரிட் ஆதாமே என்னத்தை இழந்தார்னா, ஆதாம் இந்த கவர்னர் தான் இழந்தான். ஆதாம் எப்படி தான் மிருகத்துக்கு ஜீவனுக்கு எல்லாத்துக்கும் பேர் வைக்க வேண்டியது. பரிசுத்தாவியன் உள்ள இருந்தாரு. பரிசுத்தாவியன் மூலியமா தான் இந்த காரியத்தை எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருந்தாரு. எப்போ ஆதாம் ஆண்டவருக்கு எதிர்ப்பானோ ஆட்டோமேட்டிக்கா என்ன இழந்துட்டான் அவன்? He declared independence. Independence சொல்றது சுதந்திரமா? Independence சொல்லி டிக்ளேர் பண்றான். Independent spirit. Disobedience, கேட்டுங்க, disobedience is declaring independence from God. கர்த்தருக்கு எதிர்ப்பா நிக்கிறது, கர்த்தருக்கு ராஜ்யத்துக்கு எதிர்ப்பா நீங்க என்ன செய்ய எதிர்பார்க்கறீங்க? எனக்கு மொட்டைக்கா கொடுங்கன்னு சொல்லி. சோ பாருங்க, the Holy Spirit is what Adam lost in the Garden of Eden. அவனுக்கு ரெவலேஷன்ல வேலை செஞ்சுட்டு இருந்தான். ரெவலேஷன் சொல்றது வெளிப்பாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்தான். அப்படின்னா ஆதாம் எந்த பைபிள் ஸ்கூலும் படிக்கல, ஆதாம் எந்த ஐஐடிலையும் படிக்கல, எந்த எக்ஸ்பர்ட் யூனிவர்சிட்டியிலும் படிக்கல. He was operating in revelation. But the moment he fall from revelation to information. அதனால தான் நீங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இருக்கு. இப்போ நம்ம அதனால தான் நீங்க பாருங்க, படிக்கிறவங்களுக்கு தெரியும் ரீசர்ச். ஏன் அந்த ரீசர்ச் சொல்றாங்க? சர்ச் சொல்ல வேண்டியதானே? ஏன் தெரியுமா? ஏற்கனவே அந்த சர்ச் அங்க இருந்துச்சு, அதை திருப்பி தான் தேடிக்கிட்டு இருக்கோம் நம்ம. இப்ப ரிசர்ச் போட்டு அகாடமிக் ஸ்டாஃப் தெரியும் ரிசர்ச் என்னன்னு. ஸோ இன்னைக்கு ரிலிஜன் அப்படின்னு சொன்னா இந்த மதம், சீன மதம், இந்த மதம், அந்த மதம், இந்த மதம் இருந்தாலும் சரி, இது அத்தனையுமே ரிசர்ச் தான். ஏன்னா யாருக்குமே தெரியாது நீ செத்தா எங்க போவானே, தெரியுமா? உனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம். இப்படி இருந்தா இப்படி இருக்குமா, அப்படி இருந்தா அப்படி இருக்குமா, இப்படி இருந்தா அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ ரிசர்ச் பண்ணதான் போதும், நான் உனக்கு திருப்பியும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள அனுப்புறேன். பரிசுத்த ஆவியான ஆளை விடுன்றாரு. இன்னைக்கு கிறிஸ்தவங்க உங்ககிட்ட பரிசுத்த ஆவியான இருக்கு, ஆனா பரிசுத்த ஆவியான ஆளை விடுறதில்லை. உங்களுக்கு வந்து என்ன சொல்ல வரேன், ஏன் உங்க மாமிசம் உங்களை ஆழ்ந்துச்சு கொண்டு இருந்துச்சுன்னா
பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆள முடியாது. என்ன செய்யணும்? இப்ப அடுத்து நீங்க சின்ன பிள்ளை மாதிரி மாறணும். ஆணல்ல பெண்ணல்ல அப்படின்னு சொன்னது ஒரு சிஸ்டர். அப்போ பப்புவா தெரியுமா? அதை மட்டும் கரெக்டா கேட்டுறாங்க. பப்பா என்னது 9 ஆண்டு. ஆண் இருந்தா பெண்ணுல என்ன தெரியுமா அர்த்தம்? இங்க பாருங்க, மனுஷோட ப்ராப்ளம் சொல்றேன் கேளுங்க. ஆம்பளையா இருந்தா பொம்பளைய வச்சு ஒரு ரீல் ஓட்டுவாங்க பிசாசு. இது உங்களுக்கு இல்லை, எனக்கு மாத்த முடியும். அப்படியே பொம்பளையா இருந்தா ஆம்பளைய வச்சு ஒரு ரீல் ஓட்டுவான் இல்லையா? ஓட்டுறா இல்லையா? ஓட்டுவாங்க கட்டாயம். அதுலதான் நீ விடுற. 95% ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, நான் சொல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது, எல்லாம் இதெல்லாம் வந்து குட்டையில வந்து கிடக்குறாங்க. இந்த குட்டையில தான் வந்து கிடக்குறாங்க எல்லாம். இந்த பிரச்சனை தான், வேற எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால காலையில எழுந்திரிச்சு இடத்துல சொன்னோம், ஆண்டவரு பரலோகத்துல ஆம்பளைல பொம்பளைல நீங்க சொன்னீங்களே, அதே மாதிரிதான் இப்ப நான் சின்ன பேபி மாதிரி இருக்கேன். பேபி எப்படி? பேபி 10 வயசுக்குள்ள பேபி இருக்கும், அது தெரியுமா? ஆம்பளை பொம்பளைன்னு அது 10 வயசு மேலே சொல்லி கொடுத்தா தெரியும் அதுக்கு இல்லையா? சொல்லி கொடுத்தா அவன் வழி இல்லை, ஏன்னா ஏமாத்திடுவாங்க. என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, அநேக காரியத்தை பிசாசு உங்க 10 வயசு காலத்திலேயே நெகட்டிவான கருத்தை கத்து கொடுத்துட்டான் இல்லையா? இல்லன்னு சொல்லாதீங்க, தெரியும் எனக்கு, நீங்க அதை டினை பண்ண முடியாது. ஓகே, கத்து கொடுத்த காரியத்தை என் அண்ணன் பண்ணும். அண்ணன் எப்படி சொன்னா? அண்ணன் எப்படி அதே கேன்சல் இல்ல, அதாவது திருப்பி படிக்காம பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? அழைக்கிற மாதிரி ரவர் போட்டு அழைக்கணும் அப்படின்னாலே, அப்ப நீ செஞ்சதை இன்ன வரைக்கும் நீ செஞ்சுக்கிட்டு இருந்துட்டு அபிஷேகம் ஊத்து கேட்காத, அழைக்கணும்ன்றாரு. என்னத்த நீ செய்ய அந்த பிராக்டிஸ் அழைக்கணும்ன்றாரு. தேவையில்லாம பூக்கி வாயில வருது இல்ல, ஆத்திரம் ஏசுனாத்தான் பாரு. அப்படிதான் என்ன கேள்வி கேட்டேன் தெரியுமா? உனக்கு அந்த கொஞ்ச நேரம் பாஸ் தானே, உனக்கு தெரியுமா யாருக்கு பாஸ் எடுக்கிறாரு? யாருக்கு பாஸ் எடுக்கிறா? அந்த ஆங்கர் ஸ்பிரிட், ஆங்காரத்தின் ஆவி. அந்த ஆங்காரத்தின் ஆவி அது பிளாஸ்ட் பண்ண வேலை அதுக்கு ஹாப்பி ஆயிடும், கொஞ்சம் வெளியேறும், நீங்க ஹாப்பி ஆயிடும், திருப்பி வந்துடும். திருப்பி யாரையும் சேர்ந்து அதே மாதிரி தான் லஸ்ட் இச்சை. அதே மாதிரி தான் நீங்க இச்சை இருக்காது. நான் உங்களுக்கு சொல்றேன், இச்சை எத்தனை வாட்டி அந்த பாவத்தை செஞ்சாலும் திருப்தியா இருக்காது. If you do one time, I do just to please myself, to control myself, நடக்காது பிரதர். இந்த மேட்டர்ல நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது. எத்தனை வாட்டி செஞ்சாலும் திருப்பி கேட்டுட்டே இருக்கும். நீங்க சாப்பிடுற மாதிரி, நேத்து சாப்பிட்டேன் சாப்பிட மாட்டேன் சொல்லுவீங்களா? சாப்பிட்டுட்டே இருக்கணும். அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி இச்சையில என்ன தெரியுமா செய்யணும்? ஸ்ட்ரெயிட்டா சாவடிக்கணும். என்ன சாவடிக்கணும்னா, ஆண்டவரே பரிசுத்தமா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன், இயேசு கிறிஸ்து ரத்தம் மேல போட்டோம், நான் சின்ன பிள்ளை மாதிரி என்ன மாத்துங்க ஆண்டவரே. நான் இனிமேல் யாரையும் ஆம்பளை பொம்பளைன்னு பார்த்து இப்படி அப்படி இப்படி அப்படி இப்படி கத்து கொடுக்குறாங்க பாருங்க, இது இப்படி இது இப்படி, அது அம்மா அப்பா கத்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு கட்டாயம். இது அப்படி போய் சொல்லு, இது அப்படி கார்னர் பண்ணு, ஐயோ அப்படிலாம் கத்து கொடுத்தாங்கல்ல, அதெல்லாம் கேன்சல் பண்ணணும். மீண்டும் அதான் கத்த சொல்றாரு, நீ சின்ன பிள்ளையா மாறலன்னா நீ பரலோக ராஜ்யம் வர முடியும். சின்ன பிள்ளை அடிச்சுட்டு கூப்பிடுங்களேன், நீங்க சின்ன பிள்ளை அரைஞ்சிடுறீங்க, நான் அவன்கிட்ட பேச மாட்டேன் அப்படி கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா? அப்புறம் என்ன செய்யும்? கொஞ்ச நேரம் சேர்த்து திருப்பி கொண்டு போயிடும் இல்லையா? இப்படிதான் இருக்கிறோம் தேவராஜ்யத்துல. அதை விட்டுவாங்க. ஆள் என்ன கேட்டான் தெரியுமா? மறக்க மாட்டேன், செத்தாலும் மறக்க மாட்டேன். அப்படி இருக்க கூடாது. புரியுது அவங்க என்ன சொல்றேன்? அதுக்கு செய்ய சொல்லல. என்ன சொல்றேன்னா, நம்மளுடைய நேச்சர் மாறணும், சர்ச்சோட நேச்சர் மாறணும். என்ன நேச்சர் மாறணும்? நீங்க ராங் செய்யலாம், தப்பு செய்யலாம், உடனே மடிச்சு உடனே மறந்து உடனே வந்துடணும் திருப்பி. அதுதான் சிஸ்டமே. அதையே வச்சுக்கிட்டு ஓட்டிக்கிட்டு இது அது இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இன்ஃபர்மேஷன் இந்த ரெவலேஷனுக்கு வர்றதுக்கு ஆண்டவருக்கும் ஒன்றும் வரும் வேணுமா? இன்னைக்கு எல்லா ரிலிஜனுக்கும் எந்த ரிலிஜனும் சொல்லல, அவங்க ஆண்டவர் அவங்களுக்குள்ள வாழ்றாரு. சொல்றாரா? புத்திஸ்ட் இஸ் லிவிங் இன்சைட் த புத்திஸ்ட். சொல்றாரா? புத்தா பகாய் புத்தா இஸ் லிவிங் இன்சைட் பகாய் பீப்பிள். சொல்றாரா? இல்லையா? ஜீசஸ் கிரைஸ்ட் ஒருத்தர் மட்டும் தான் சொல்றாரு. அப்படின்னா ஆண்டவர் கிரைஸ்ட் தான் சொல்றாரு, ஐ வாண்ட் ரிலேஷன்ஷிப். இவங்க பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்தா நீங்க விட்டு போக மாட்டீங்க. ஜீவனுக்கான ரிலேஷன்ஷிப் இருந்துச்சுன்னா, சன் டாட்டர் சந்தோகம் சொல்றேன் இருந்துச்சுன்னா, நீ எனக்கு அப்பா இல்லை, நீ பிள்ளை, நீ எத்தனை வாட்டி சொன்னாலும் நீ எனக்கு அப்பா பிள்ளை தான் வளர்க்குதா? நீ அதை 1000 வாட்டி சொன்னாலும் சரி, நான் அதை 2000 வாட்டி சொன்னாலும் சரி, நீ எனக்கு இப்படி அப்பா இல்லைன்னு சொன்னாலும் சரி, கன்ஃபார்ம் அப்பா தான் இல்லையா? அதுதான் ரிலேஷன்ஷிப். ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்க தான் சொல்லுவாங்க, நான் வரல, நான் பிடிக்கல, நீ அப்பா நான் சொல்லிட்டு போயிடுவாங்க. அது ப்ரொடிகல் சன் திருப்பி வருவாங்க, கலப்படாது. ஆனா என்ன உங்களுக்கு நான் சொல்ல வரேன்னா, ரிலேஷன்ஷிப் தான் ஆண்டவர் தேடுறாரு. ரிலேஷன்ஷிப் தான் ஆண்டவர் தேடுறாரு. ஆண்டவர் என்ன தேடல?
என்ன தெரியல பாருங்க. ஒரு பிள்ளை வருது, எப்போ வந்தாலும் என்னது என்னது இதை கொடு, அதை கொடு, அதை கொடு, டியூஷன் காசு கொடு, ஸ்கூல் காசு கொடு, இதை கொடு. அது அவங்க அப்பா வந்ததுமே தெரியும், இன்னமும் கேட்க போகுது. அதான் அதான் வந்திருக்கு. இன்னொரு பிள்ளை வருது, ஒண்ணுமே கேட்கல, எப்போ வந்தாலும் கூடயே இருக்கு. உடம்பு அனுப்பணுமா? அப்புறம் என்ன தேவனா தேத்தனிமாவா? தேத்தனி சாப்பிட்டியா? தண்ணி கலக்கிறேன். கலக்க வேணாம், சும்மா ஒரு ஏமாத்திதான், சும்மா ஒரு ட்ராமா வணங்குதா உங்களுக்கு. அப்புறம் அம்மா வீடு கூட்டு வா, கூப்பிடுவா. நீங்க இப்படி செஞ்சுட்டே இருங்களே, நீங்க கேட்க தேவையில்ல, அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஏன் தெரியுமா? அதுதான் ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் கேட்கிறாரு ஆண்டவர். நான் காலையில 2 மணிக்கு 1 மணிக்கு எழுந்து அடுத்து மெசேஜ் வீட்டு உள்ள கூட ப்ரே பண்றது, வெளியே தான் ப்ரே பண்றேன். அதுக்கு பக்கத்து ஒரு நெய்பர் கேமரா போட்டான் பாக்குறது நல்லது. அதை கூட நிம்மதியா விட மாட்டேங்க. வீட்டு வெளியே கார்டன்ல வெளியே நான் ஒன்று கேட்கிறேன். ஆனால் தெரியும் ஆண்டவர் அதை பாராட்டு பார்த்தேன். இது கேமரா உன்னை பார்க்குறாங்க, பார்த்துட்டு போட்டு ஆண்டவர். நான் என்ன தப்பு ஒன்றுமே பண்ணலையே, நான் அப்படியே தானே பண்ணுறேன். இந்த மாதிரி என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர்கிட்ட எப்படி தெரியுமா மடியில் படுத்துட்டு ஆண்டவர் இது இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, முட்டான் பார்த்தீங்களா, புலான் பார்த்தீங்களா, இதை பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்களா, இப்படிலாம் கதை பேசணும். கடையிலே கிறுக்கு மாதிரி தான் தெரியும், இப்படிதான் கதை பேசிட்டு இருக்கணும் ஆண்டவர்கிட்ட. இந்த இதெல்லாம் அப்படி இருக்கு, இதெல்லாம் அப்படி இருக்கு. உங்களை பற்றி எதுவுமே பேசாதீங்க ப்ளீஸ். சீக்கிரம் சொல்லி கேளுங்க. உங்களை பத்தி, உங்க படிப்பை பத்தி, உங்க பிள்ளைய பத்தி, உங்க வேலையை பத்தி, உங்க சேர்ச்சை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. அதான் ஷரட். கலக்குதா? ஏதா மற்ற எல்லாத்தையும் பேசுங்க. எல்லாத்தையும் பேசிட்டு அன்றைய போயிட்டு வரேன் அட்ரஸ் உன்னை பத்தி ஒண்ணே பேசு, அதான் உங்களுக்கு தெரியுமே. செஞ்சு பாருங்க. ஆண்டவர் உங்களை பிளஸ் பண்ணலன்னா நான் உங்களுக்கு காசு கொடுக்குறேன். இதெல்லாம் நான் செஞ்சு I have already proven. Also the theory already been proven. Don't talk about yourself, talk about other things. God, how about this, how about that, how about this. அப்ப அவர் எப்படி மாதிரி எனக்கு அவர் பாக்குறவங்கள எப்படா எந்திரிப்பான், இன்னும் காலையில கதை பேசலையே, மிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு உங்களை. புரியுதா உங்களுக்கு? எப்படி அதுக்கு மேல ஒரு பூனை குட்டி வந்துருச்சு வீட்டுக்கு, அதுவும் என் பக்கத்துல உட்காந்துருக்கும். பிள்ளைகள் முடிக்கிற வரைக்கும் 2 hour 3 hour உட்காந்துருக்கும் பக்கத்துலயே. நான் பார்த்தேன், நான் தான் காயிறேன், நீ எது காயிற? ஒரு பழப்பணி இருக்குல்ல, எள்ளி வந்து எது காயிறான், என்னைக்கு காயுமா, எலி புழுக்கு எது காயுது சொல்ல. நான் தான் பிரேயருக்கு காத்திருக்கேன், நீ எது காத்திருக்க? அது என்ன சேர்க்க பண்ணுது, என்னது அது என்னது, எது கேட்டாலும் உடனே அது கிடைக்குது. மீன் ஸ்பெஷல் மீன் வருது அதுக்கு. ஏன் என்ன ஏமாத்துது அது? பழங்க உங்களுக்கு. இந்த ரிலேஷன்ஷிப் தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இன்னைக்கு நீங்க எவ்வளவு படிச்சாலும் சொல்றேன் கேளுங்க, பிளெஸிங் ஆண்டவர்ல தான் வருது. பழகி கொடுங்க. நீ எவ்வளவு வேலை செஞ்சாலும் காசு ஆண்டவர்ல தான் வருது. எவ்வளவு காசு உங்க கையில இருந்தாலும் அதை அனுபவிக்கிற பலம் ஆண்டவர் கொடுத்தா தான் நீ அனுபவிக்க முடியும். இல்லைன்னா காசெல்லாம் மத்தவங்க கொடுத்துட்டு செத்துறணும். நிறைய பேர் அப்படிதான். எல்லா காசும் சம்பாதிச்சு அவங்க சம்பாதி, மத்தவங்க கொடுத்துட்டு அவங்க செத்துட்டாங்க. அப்ப கம்பாரியாம இருந்திருக்கலாமே. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா உறவு கட்டுங்க, அவரை பாவிக்காதீங்க ப்ளீஸ். எனக்கு அதான் ரொம்ப கவலையா இருக்கு. கிறிஸ்தவங்கள்ட்ட ஜெபம்னு சொன்னாலே ஆண்டவர் எப்படி எந்த இடத்துல என்னத்தை வாங்கணும்னு தான் போறாங்க. இந்த கான்செப்ட் மாறணும். ஆண்டவரே எனக்கு எதுவுமே வேணாம், கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டி போங்க. பிரே பண்ணாரு பாருங்க, கரெக்டா? கொடுத்தா கொடுங்க, கொடுக்காட்டும் போது அவங்க பச. ஆனா எனக்கு காலையில டிஸ்கஷன் ஓட்டணும். என்ன டிஸ்கஷன் சொல்லுங்க. நீங்க இப்படி பேசி பாருங்க, ஒரு 2 வாரம் பேசி பாருங்க, ஒரு சத்தமும் வராது, பேச மாட்டார் ஒண்ணுமே. முதல்ல 3வது வாரம் நீங்க பேச மாட்டீங்க, அவரே பேசிட்டு இருப்பாரு. நீங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க. ஓகே 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 முடிச்சாண்டது. இன்னும் நட இருக்கு, மணி ஆச்சு, வேலைக்கு போகணும். ஓ ஓகே ஓகே பரவாயில்ல, வேலை ரொம்ப கஷ்டமா இருக்கா, பிகேபி விட்டுருவோம். உண்மையை சொல்லிடுறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பிகேபி விடுறதுக்கு 2 வாரத்துக்கு முன்னே ஆண்டவர்கிட்ட நான் சொன்னேன், ஆண்டவரே எனக்கு 1 மாசம், ஆண்டவரோட மனசுல நினைச்சு ஜெபத்தை சொன்னேன், எனக்கு 1 மாசம் அன்பெய்ட் லீவ் கிடைச்சா நல்லா இருக்கும், நிறைய வேலை செய்ய முடியாம நிக்குது அப்படின்ட்டு. ஆண்டு 2 தடவை சொன்னார்ட்ட, நான் பார்த்து கொள்ளுவேன், அவ்வளவுதான் சொன்னாரு. 1.5 வாரம் பொறுத்தவரை பிகேபி இருந்துச்சு. 1 வாரம் 1 மாசம் கிட்ட 3 மாசம் பொறுத்த பெய்ட் லீவ் வேற, அதுல வேற பேங்க் கடன் கட்ட தேவையில்லை. ஐயோ ஆண்டவரே, ஜோக்கா இருக்கு ஆண்டவரே, லீவு கொடுத்து வேலை கொடுத்து பிரே வேற ரிலாக்ஸ் ஆகும். எல்லாம் பிகேபி கஷ்டம் கஷ்டம். நான் பிகேபி ஏண்டா முடிச்சுன்னு கவலைப்பட்டாலும் நான் ஒரு ஆள் தான். என்ன உங்ககிட்ட சொல்றேன்னா, God will bless you when you have the relationship. நேற்று ஒரு மகன் வந்து சொன்னான், செக்கு தப்பா, செக்கோட பையன் வந்து அவன் போய் பையன் பிகேபி செய்ய தத்தா போய், அது உன் மிஸ்டேக் சொன்னேன். அது உன் மிஸ்டேக், நீ கேட்கல, நான் என்ன பண்றது? புரியுதா உங்களுக்கு?
ஆண்டவர் உங்க டைமை அவ்வளோ அவ்வளோ ப்ரெஷஸாக வச்சுக்குவாரு. புரியுது உங்களுக்கு? எத்தனை மணிக்கு என்ன செய்யணும் அதை கூட சொல்லுவாரு. காலையில் எழுந்திரிச்சிடும், ஏய் இதோ சரி முடிச்சு, மறந்துட்டேன் அடைக்க, லைட் அடைக்க மறந்தது கூட சொல்லுவார். ஐயோ நீ பயந்துடாதீங்க நான் இப்படி சொல்றேன்னு சொல்லி லைட் அடைக்க மறந்தது கூட சொல்லுவாரு. நீ அடைக்கல, நீ போய் அடிச்சுடுவார். பார்த்தா அதே மாதிரி அடைக்காம இருக்கும். அடிச்சுட்டு தேங்க்யூ. இப்ப வருவான் பாரு, இவன் வருவான் இதெல்லாம் சொல்லணும், கரெக்டா இருக்கு, கவனமா இருக்கு. அதே மாதிரி வருவான், அதே சொல்லி அப்படியே அனுப்பிடுவான். அவன் அப்படியே யோசிப்பான், இவனுக்கு எப்படி தெரியும் இந்த மேட்ரு. என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் எப்படி தெரியுமா வருது? காலையில 2 மணிக்கு எந்திரிக்க தெரியுமா? 2 மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் அவர் சமூகத்தில் பேசுற சொல்றியே பேசி, எதை பத்தி நீ பேசாத, எல்லா கதையும் ஓட்டு. எந்த கதையை ஓட்டணும்? தமிழ் பட கதை கூட ஓட்டலாம், பிரச்சனை இல்லை. எந்த கதை ஓட்டினாலும் பிரச்சனை இல்லை, கதையை பேசணும். அவருக்கு என்ன வேணும்? one relationship. He is not interested in your prayer. He is more interested in the fellowship. என்னது fellowship சொல்றது? ஐக்கியம். ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நோவா ஆண்டவரோடு நடந்தான். ஃப்ரெண்ட் மாதிரி ஆயிட்டீங்கன்னா எல்லா கதையும் அப்டேட் பண்ணிடுவாரு. ஹோல் டே எக்ஸாம் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், நீங்க நல்லா ப்ரே பண்ணி பாருங்க. எக்ஸாம் கொஸ்டின் ஒரு வாரத்துக்கு மணிக்கே வந்துடும். கொஸ்டின் ஆன்சர் சேர்ந்து வரும். எதுக்கு படிக்கணும்? ஆனால் படிக்க தேவையில்லை. லாஸ்ட் மினிட்ல படிச்சு ஸ்லோ பண்ணிடுவோம். அவர் யோசிப்பீங்க, ஓ பண்டையா என்னத்த பண்டைய, எங்களுக்கு தான் தெரியும், நாங்கள் என்ன பண்ணுவோம். அது எங்களுக்கு தான் தெரியும் ரகசியம். உங்கள்கிட்ட நாங்கள் சொல்ல முடியாது. அண்ணா நீங்க சொல்றேன் என்ன உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, இன்னுமே இந்த ஸ்ட்ரெஸ்ஸான லைஃப் விட்டுருங்க. யாரெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கீங்களோ நீங்க இன்னும் உங்க மாமிசத்தை அவங்களை ஆண்டு கொண்டு இருக்கு. காலையில எழுந்திரிச்சு பயம் வருதா? திடீர்னு என்ன போதும்னு. Still devil is holding you. You are under the government of your flesh. உன் மாமிசம் உன்னை ஆண்டு கொண்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்க காலையில எழுந்திரிச்சு இந்த வசனம் என்னோட சேர்ந்து சொல்லுங்க. நான் சொல்றேன், அதே மாதிரி ரிப்பீட் பண்ணுங்க. நான் முதல்ல ஆங்கிலத்தில் சொல்றேன், நீங்க மெசேஜ் முடிக்க முடியாது. ஓகே சொல்லுங்க. Devil is a defeated enemy. சொல்லுங்க. Fear is the mean of devil. I am free from the fear of the world at all corners of my life. Amen. நீங்க காலையில சொல்லணும். இது தமிழ்ல நீங்க ரிப்பீட் பண்ணிக்கோங்க. என்ன சொல்லுதுன்னா, பிசாசு பயம் வந்து பிசாசோட பிசாசு தோத்து போனவன். பயம் வந்து பிசாசோடையது. நான் எல்லா வித பயத்திலையும் எல்லா பகுதியிலும் எல்லா ஏரியா வாழ்க்கையில இருந்து ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி சொல்ற கையோட ஆட்டோமேட்டிக்கா மீட்டிங் இன்னைக்கு போட்டு ஏதாவது கேட்க போறான்ற பயம் போயிடும். ஏன் தெரியுமா? அப்படி கேட்க போறான்னு சொன்னாங்கன்னா ஆண்டவர் மீட்டிங் கேன்சல் பண்ணிடுவாரு. புரியுதா உங்களுக்கு? நீங்க ரெடி இல்லைன்னா கேன்சல். என் பிள்ளை ரெடி இல்லை, கேன்சல். புரியுதா? எல்லாமே நீங்க சொல்லிதான் நடக்கும். நீங்க ரெடி இல்லைன்னா அது கேன்சல் ஆயிடும். ஏன் தெரியுமா? உங்க அப்பா தான் மேல எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்றாரு. எல்லாத்தையும் என் பிள்ளை ரெடி இல்லை போடா. அவன் என்ன மாதிரி பெட்டிஷன் போட்டாலும், காலையில எத்தனை வாட்டி வக்பர் ஊதுனாலும் சரி, நீங்க ரெடி இல்லைன்னா ஆண்டவர் கேன்சல். எந்த அளவுக்கு குளோரி இருக்கு பாருங்க வாழ்க்கையில. இதுதான் கிறிஸ்தவங்க. இப்படி உள்ள கிறிஸ்தவங்க போயிட்டு கேட்டுட்டு இருக்க, ஆண்டவரே சோகம் கொடுங்க, ஆண்டவரே சோகம் கொடுங்க, ஆண்டவர். அதெல்லாம் முடிஞ்சு பிகேபிக்கு முன்னுக்கு. இப்ப அப்படிலாம் இல்ல. இப்ப எப்படி தெரியுமா? ஜீசஸ் நேம் முடிஞ்சு. நான் இப்ப என்ன ப்ரே பண்ணிட்டு இருக்கேன், அதை கூட சொல்லக்கூடாது. போனாலே வந்துடணும் ஆண்டவரே. உலகம் உங்களுக்கு எதுக்கு அந்த வார்த்தை வேற என்கிட்ட வரணும்? நீங்களே செய்யுங்க, நீங்களே முடிங்க, நாங்க போவோம், நாங்க வருவோம், அவ்வளவுதான். எங்க போனாலும் எப்படி போறோம் பாத்தீங்களா? பாஷா மாதிரி இந்த படம் எப்படி எடுத்துருக்காங்க, வேலை பார்த்தா எடுத்துருக்காங்க. எப்படி போனா அப்படி பாட்டோட தெரியுமா? பாட்டு அது கூட தெரியாதா? ஐயோ பாருங்கப்பா, கொஞ்சம் படத்தை கவலைப்படுத்த, அப்பதான் தெரியும் உங்களுக்கு. அதுல ஒரு பாட்டு, ஒரு மியூசிக் வேற. அதுல அப்படி இமேஜின் பண்ணிட்டு அப்படித்தான் நான் போயிட்டு இருக்கேன். ஒரு நாளும் வேலைக்கு பார்த்தா மூணு ஆஹா காடி இப்படி வந்து எனக்கு இமேஜின் பண்ண முடியுதா? This is how glorious you are. யாராவது உங்கள்கிட்ட எனிமி வந்து உங்கள்கிட்ட சொல்றானா, தேளுகளையும் பாம்புகளையும் விதிக்க உனக்கு அதிகாரம் இருக்கு, கேன்சல் பண்றேன் இயேசுவின் நாமத்துல. ஐ கேன்சல். அவன் இல்ல பிசாச, அவன் முன்னால இருக்க பிசாச கேன்சல் இன் ஜீசஸ் நேம். கோர்ட் கேஸ் போடுறானா அவனே கோர்ட் கேஸ் ஆக்கிடுவாரு. நான் இப்ப என்ன ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன், எதெல்லாம் சொல்லி ஜாடி ஆகுதுன்னு சொல்லி இப்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஆளுங்க வாழ்க்கையில இந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஸ்டேஜ்ல இருக்கணும். எப்படி சொன்னா ஜாடி ஆகுது, எப்படி சொன்னா ஜாடி ஆக மாட்டேன்னு சொல்லி இந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கேன். நான் செஞ்சு ஒரு சில ஹிஸ்டரி, ஒரு சில புத்தி எடுத்துட்டேன். ஆனா இன்னும் ஃபுல்லா கன்ஃபார்ம் பண்ணல, ப்ரூஃப் பண்ணல. ராங் செஞ்சவங்களை கூட சொல்லி டெலிவர் பண்ண முடியுது. மலேசியன் கோர்ட் ஆஃப் மலேசியால ப்ரூஃப், ஐ ஆல்ரெடி ப்ரூஃப் தட்
100% அவங்க செஞ்சவங்க தெரிஞ்சு ஆண்டவர் பாய்க்கல. நான் என்ன தெரியுமா சொல்ல வரேன், ஐ எம் எக்ஸசைசிங் மை ஸ்பீச் இன் தட் மேனர். ஸோ வி வாண்ட், அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறியோ ஆசீர்வதிக்கப்படுவாய், நீ யாரெல்லாம் சபிக்கிறியோ சபிக்கப்படுவாய். அப்ப எவ்வளவு டேஞ்சரஸ் நம்ப சொல்லுங்க. பயமா இருக்குல்ல? எனக்கே பயமா இருக்கு, என்னையுமே தான். அதனால தான் ரொம்ப பேசுறது இல்லை. பெர்மனன்ஸ் சொல்லிட்டு போட்டோம், ஐ டோன்ட் கேர். ஏன் தெரியுமா நான் சொல்றேன், நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா, பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பிளஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆனா இந்த மாதிரி நீங்க ஸ்டேஜ்ல இருக்கும்போது ஒரு சிலர் உங்களை பிடிக்காது. ஏன் தெரியுமா பிடிக்காது, உங்க ஆவியும் அவங்க ஆவியும் ஒத்தே வராது. கலங்கி கொள்ளுங்க, உங்க ஆவியும் அவங்க ஆவியும் ஒத்து வராது. அவங்க ஆவி ஒத்து வரலன்னா அவங்க கட்டாயம் உங்களுக்கு எதிர்ப்பு பண்ணிப்பாங்க. நின்றுட்டு போட்டோம், அவங்களுக்காக நீங்க ப்ரே பண்ண வேணாம், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். தயவு செஞ்சு இப்படிப்பட்ட டிஃபீட் பண்ணப்பட்ட இப்படிப்பட்ட ஜனங்களை அவங்கள பரிதாபமா பாருங்கள வழியா அவங்களோட கூட்டு சேர்த்துறாதீங்க. நீங்க கூட்டு சேர்த்தீங்கன்னா அவுட் ஆயிடுவீங்க. ஏன் தெரியுமா, ஏன்னா இது உங்களுடைய பிளெஸிங்க உங்களால நிலைக்கும். சில சமயத்துல கிறிஸ்துவோட ப்ராப்ளம், ஊழியர்களோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா, கிறிஸ்டியன் தெரியுமா, ஐயோ இப்ப பாவம் படுறதுக்காக இல்ல, வேலையை முடிக்கணும், அவ்வளவுதான். நம்ம கிறிஸ்டியன் பட்டோம்னா வேலை முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஸ்டூடெண்ட் ஃபோன் அடிச்சு சொன்னேன், சாரி எங்கேயும் உங்களுக்கு ஓட்டுது, முன்னால ஓட்டு இல்லை. ஒரு ஸ்டூடெண்ட் ஃபோன் அடிச்சேன், ஐ எம் டெர்மினேட்டிங் யூ, ஐ எம் வெரி அப்செட் வித் யுவர் ப்ரோக்ரஸ், PhD. கதறிட்டு, நோ 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 சார், நோ நோ, ஓகே, I want this by 2 days. You get it ready or you're out. நினைச்சிருக்கோம் வாத்தியார் கைட்டான். That is how forceful I am. ஏன் தெரியுமா நான் சொல்றேன் உங்ககிட்ட, இது இப்படி தான் இருக்கும், இனிமேல் இப்படி தான் இருக்கும். ஏன் தெரியுமா நான் சொல்றேன், தூங்கி இந்த வசனத்தை திருப்பி சொன்ன எடுத்து வரதுங்க. ஐசாயா வாசிங்க 61, ஐசாயா 61 வாசிங்க. இந்த வசனத்தை முடிச்சிடும், இன்னைக்கு மெசேஜ் கொடுக்க முடியாது, மெசேஜே ஓடுது. வாசிங்க 61 ஃபுல்லா வாசிங்க, தமிழ்ல வாசிங்க. ஐசாயா சாப்டர் 61 ட்ரான்ஸ்லேஷன் என்ன ஆச்சோ தெரியல. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். என்மேல் இருக்கிறார். யார் மேல? உங்க மேல். அசோக் செல்வன் மேல் இருக்கிறார். சிவா பியூலா மேல இருக்கிறார். யார் மேல? திமுத்தி மேல இருக்கிறார். கேரிஸ் சாலமன் திமுத்தி அவர் மேல இருக்கிறார். பிரியா கேட்டா ஜோவி பாருங்க, டேவிட் மேல இருக்கிறார். கர்த்தர் ஆவியானவர் உங்க மேல இருக்கிறார். உங்க பேரை சொல்லி சொல்லுங்க, பேரை சொல்லி சொல்லுங்க, என்ன இருக்கிற சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்படின்னா நம்ம வேலை என்ன தெரியுமா, கஷ்டப்படுறவங்கள்ட்ட நல்ல காரியத்தை பேச, சபிக்க இல்ல, நல்ல காரியத்தை பேச. அடுத்து கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்றது யாரா? கிங் ஆஃப் புக்கே கைதான், கிங் ஆஃப் உடம்புத்தான் கம்பம். யாரு? அசோக் செல்வன். ராஜா புக்கே எதுக்குத்தான் கம்பம். ராஜா என்ன தமிழ் சொன்னீங்க? சௌஜானா. ராஜா கம்பம்னா அங்க இருந்து பாருங்க, வீட்டுல 46 43 தூரம் எத்தனை? கிங்க பக்கம் அங்கதான் தூரம், கிங்க பக்கம் அங்கதான். அப்படி இருக்கணும் உங்க இமேஜ். ஓகே, குழந்தை கசிங்க. இறுதியம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களே கட்டவிழ்க்கவும். கர்த்தரின் அனுக்கிரக வருஷம், the year of God's என்ன இது? the year of the Lord. நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சியோனிலே துயரப்படுறவங்களை சீர்படுத்தவும். இன்னைக்கு உங்க வேலை என்ன தெரியுமா? சீர்படுத்த போறீங்க எல்லாத்தையும். இவ்வளவு நாள் நீங்க இழந்ததெல்லாம் டபுள் போர்ஷனா வரப்போகுது. இது காலையில என்கிட்ட சொன்னது ஆண்டது. இவ்வளவு நாள் நீங்க இழந்தது, உங்களை எந்த இதுல ஏமாத்திருந்தாலும் விட்டுருங்க, அந்த ஏமாத்தின விதத்துல வராது, வேற விதத்துல வரப்போகுது. இப்ப நீங்க இப்ப ஒரு காலம் இந்த ஏரியால ஏமாத்தப்பட்டிருப்பீங்க, ஒரு 200,000 300,000 1 million ஏமாத்தப்பட்டிருப்பீங்க. அந்த அமௌண்ட்டுக்கு டபுளா வேற இடத்துல வரப்போகுது. That is what God told me this morning. This is how it's going to look like. You are going to get double portion and you are going to bless millions. தொடர்ந்து அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும். இவனா அழுதுட்டு இருந்தீங்க, ஆண்டவரே ஆண்டவரே ஆண்டவரே. இப்பொழுது அழுவல, சாம்பலுக்கு பதிலாக. சாம்பல் என்ன தெரியுமா? மௌனிங் என்னது? முன்ன அந்த காலத்துல ஏதாவது ஒரு கெட்ட காரியம் நடந்துச்சுன்னா மேல சாம்பலை போட்டுட்டு அழுவாங்க. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரனா worship and joyful. வீட்டுல இனிமேல் பாபிக்கு தான் ஓட போகுது வாரம் joyful. ஏன் joyful? ஏன் blessings are coming and overflowing. சிரிக்கிறாரு.
இதை ஏற்கனவே பிளான் பண்ணிட்டாங்க. That's how it look like. It's going to be so. பொண்ணுங்க வாசிங்க. துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்யும். பாடுதான் பத்தாது, ஆனந்த தைலத்தோடு போகணும், பாட்டோட போகணும். அப்பா சிபு இனி கொஞ்சம் ஞானி கொஞ்சம் கோட் புரியுதா உங்களுக்கு? வேலை கடை போன கேட்பான்ட்ட சிபு அவ பசங்க ஞானி நீ கொஞ்சம் கோட் கடாலா சே கம்பீரா ஓ பெத்தோல்கா அப்போ பஸ்தர் இதெல்லாம் ஒரு தகாச்சி சொன்னோம். ஓ பெத்தோல்கா சுக்கோர் ஆமா தோஹார் வா ஏசா தோல் பெத்தோல் அமீன் ஆமென் சொல்லுவான் அழுது சொல்லுவான். This is how joyful you're supposed to look like. தொடர்ந்து வாசிங்க. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும். இந்த பாருங்க இப்படி நான் பார்த்தேன் சொன்னேன். போயிடுச்சு பிரதர். இந்த கதை இப்படிலாம் ஆழ்ந்த கதை முடிஞ்சு பிகேபிக்கு முன்ன அந்த கதை பிகேபிக்கு முன்ன பிகேபி ஒரு பெரிய பிளஸிங் தான் எனக்கு. பிகேபிக்கு பின்னால எதுக்குமே அளவானா, ஏன்னா ஏற்கனவே காலையே பேசியாச்சு மேட்டர்லாம். சரி தொடர்ந்து வாசிங்க. அவர் என்னை அனுப்பினார், அவர்கள் நீதியின் விருட்சம் என்னப்படுவார்கள் அப்படின்னா the tree of righteousness. ட்ரீ பாருங்க, ட்ரீனா என்ன வழியாக்கும்? ட்ரீ வழியாக்கும், மரம் வழியாக்கும், மரம் வழியாக்கும். ஃப்ரூட் ஆஃப் ரைச்சஸ்னஸ் வரும். நாட்டை பிடிச்ச ஃப்ரூட் வராது, எரிஞ்சு போன ஃப்ரூட் வராது, கோபம் ஆத்திரம் இது அதெல்லாம் வராது. ட்ரீ ஃப்ரூட் ஆஃப் ரைச்சஸ்னஸ், நீதியின் விருட்சம் உங்க வாழ்க்கையில வரும். புரியுதா உங்களுக்கு? இந்த ட்ரீ ஃப்ரூட் வந்து என்ன செய்வாங்க ஜனங்க? ஃப்ரூட் வந்தா மரத்துல பழம் வந்து என்ன செய்வாங்க? பறிச்சு சாப்பிடுவாங்க. உங்ககிட்ட ஆளுங்க வந்து பறிச்சு சாப்பிடணும், உங்களை கட்ட ஓடக்கூடாது. எத்தனை பேர் உங்ககிட்ட வந்து ட்ரை பண்ணிருக்கேன் சொல்றாங்களா? சொன்னாங்கன்னா நீ ட்ரீ ரைச்சஸ்னஸ், ஐயோ அசிபாவா அப்படி இந்த பக்கம் இல்ல சொந்தம் நீங்க நீங்க அப்படி இல்லை அப்படி ஓடுறாங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், அதை சொல்ல நெகட்டிவா இருக்கு. என்ன ஒரு சொல்றா ட்ரீ ஆஃப் ரைச்சஸ்னஸ் துரியம் பழம் மாதிரி. ட்ரீ ஆஃப் ரைச்சஸ்னஸ் இமேஜின் அப்படிதான் பண்ணுவேன். துரியம் காய்ச்சா என்ன ஆகும்? முதல் என்ன ஆகும்? காய்ச்சி முதல்ல இருக்காது, காய்ச்சி பழுத்த கடை ஐயோ எங்கேயும் ஒளிய வைக்க முடியாதுப்பா. எப்படி ஒளிய வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. மாச்சாக்கா மாதிரி எங்க ஒளி வச்சாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்களும் அப்படிதான், நீங்க எங்க ஒளிஞ்சிருந்தாலும் நீங்க எப்படி தான் இருக்கணும், முட்டை மாதிரி ஒளிஞ்சுதான் இருக்கணும். ஆனா அவன் எங்க வாசிக்குது ஜோவின் தான் உடைச்சு சாப்பிட்டுருவோம். நீங்க ஜோவின் சொல்லுங்க, அது ஒரு பழம் தான் நிறைய கேட்டு சப்ளை எடுத்துக்க புரியுதா? அவன் தேடி பிடிச்சி மோப்ப பிடிக்கிற நாய் மாதிரி தேடி பிடிச்சி வருவான் அவனே. புரியுதா உங்களுக்கு? எங்க அவர் வாலிய பிள்ளை நான் சொல்றது கேளுங்க. Some of you, I don't mention you. Some of you will become pastors in a very young age. Very young age சொன்னா ஒரு 20-21 குள்ள you will become like pastors and leading a youth, a big group of youth. Hundreds and thousands of people are coming following you, young people. So you rejoice. This is the word from God. I'm feeling. I really have no interest of person. அப்படினது யார் இவங்க எனக்கு கிசா எனக்கு ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லணும் சொல்றேன், நீங்க செய்யுங்க. ஒரு சிலர் மூப்பர்கள் நீங்க பின்னால இருந்து என்கரேஜ் பண்ணுவீங்க அந்த வேலையை. ஸோ தயவு செஞ்சு நினைச்சிருந்தீங்க ஐயோ அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு என்கிட்ட கொடுக்கலன்னு. உங்களுக்கு நான் கிரெடிட் கேட்காம ஏன் தெரியுமா? இது எம்எல்ஏ மாதிரி தெரியுமா? உங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது அப்படின்னா மேல இருக்கிறவங்களுக்கு தான் கூட மார்க்கு, கீழே அவன் வேலை செய்யறான், அவனுக்கு வேலை தான் செய்யறான், மார்க் உங்களுக்கு தான் கூட. ஸோ அதனால சந்தோஷமா செஞ்சீங்க, சந்தோஷமா சப்போர்ட் பண்ணுங்க, ப்ரே பண்ணுங்க. ஸோ டுடே ஐ வாண்ட் டு என்கரேஜ் யூ ஆல் ஆஃப் யூ. வாசிக்கிறது முடிச்சோம். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவளை கட்டி பூர்வத்தின் நீர் மூலமானவர்களை எழுப்பித்து பூர்வத்தின் நீர் மூலமானவைகளை எழுப்பித்து அப்படின்னா தெரியுமா? முன்ன இழந்த லாஸ்டெல்லாம் நீங்க திருப்பி எழுப்பி கட்ட போறீங்களா? முன்னெல்லாம் லாஸ்டா இருந்துச்சு தெரியுமா? இதெல்லாம் நீங்க செஞ்சு ரோசாவாயி ரூக்கியாயி ஏமாத்தப்பட்டிருந்தீங்களோ அதெல்லாம் திருப்பி எழுப்பி கட்ட போறீங்களா? யாரு கட்டுவானா? நீங்க இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆளுநர் Holy Spirit. Amen. Praise God. The Holy Spirit is going to do it. இதுக்கு நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? உங்க சரீரத்தை பரிசுத்த ஆவியானவருக்கு ஆள விடுங்க. நான் என்ன தெரியுமா சொல்றேன்? எவ்வளவோ ட்ரை பண்ணியாச்சு, ஏன் இந்த ட்ரை பண்ண முடியாது? ஒரு ட்ரை பண்ணி பாருங்க. நான் சொல்றேன் 100% சக்சஸ். என்ன செஞ்சிட்டேன். நம்ப மாட்டீங்க சொன்னா நீங்க பிரேக்கிங் மாதிரி இருக்கும். PKP டைம்ல எனக்கு 70 manuscript already sent out.
அவருக்கு தெரியும். அவருக்கு 30 தான் தெரியும், இன்னும் 40 தெரியாது. என்ன உங்களுக்கு சொல்றேன்னா 70 manuscripts and out என் ஹோல் அகாடமிக் லைஃப்ல நான் 60 தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். 3 மாசத்துல எப்படி 70? அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் செஞ்சேன் நீ செய்யறடா. எஸ் லார்ட். ஆண்டவர் சொன்னாரு, என்ன 70? இதெல்லாம் ஒரு நம்பரா? இரு, நான் வேற பிளான் வச்சிருக்கேன். அதுவும் சொல்லல. சொன்னா என்ன ஆகுமோ தெரியல. ஃப்ளோட் பண்ணிட்டு இருக்கு. இப்ப புரியுதா உங்களுக்கு? ஃபீஸ்லாம் பண்ணலாம், கான்ஃபரன்ஸ் ஃபீஸ்லாம் 800 வெள்ளி 700 வெள்ளி இப்படி. இப்ப ஃபீஸ் எப்படி தெரியுமா? 150 வெள்ளி. ஒரு மனுஷனுக்கு 150 வெள்ளி. அதுல வேற நான் சொன்னேன், ஆண்டவரே இந்த காசுலாம் நான் கட்டணும்னா எப்படி பார்த்தாலும் 15,000 வெள்ளி தேவைப்படும் ஃபீஸ்க்கு மட்டுமே. எனக்கு சேமிஸ் பண்ணி பாருங்க. துஜோப்ளோ மெனுஸ்கிரிப்ட், ஒரு மெனுஸ்கிரிப்ட் நீங்க 100 வெள்ளி வச்சா 7,000 வெள்ளி வச்சு இல்லையா? கேட்டா இல்லையா? நான் வந்து என்ன சில பேருக்கு சப் பண்றதுனால, சில பேர் பாதி காசு கட்டுறதுனால, இதுக்கே எனக்கு 15,000 வெள்ளி வேணும் ஆண்டவரே காசு கட்டுறதுக்குன்னு சொன்னேன். அதுக்கு பிளான் நான் கொடுக்குறேன். உடனே என்ன வச்சு போன வாரம் இன்னைக்கு காமிசா விசி மினிமம் விசி நான் சொன்னாரு 60% is paid from minimum. எவ்வளவு நம்ம கட்டுறேன்? தீகாரி 360 தான் கட்டுறேன். எத்தனை? 70 manuscript. தீகாரி 360 ஏன் தெரியுமா? ஒரு manuscript எத்தனை வழிக்கு வருது? 13 வழி 14 வழிக்கு வருது. எக்கனாமிக் சாப்பிடுறது உங்களுக்கு தெரியும். It is make no sense. It make no sense at all. But this is how the Holy Spirit does it for you and me. If God is going to do it for me, why can't He do it for you? This is what I'm telling you. நான் என்ன உங்களுக்கு சேலஞ்ச் பண்றேன்னா, பிரேக்கிங்காக நான் சொல்றேன், ஆண்டவர் மகிமைக்காக நான் சொல்றேன். Never a time had so much money like before in Bikoni. Never a time in my life. பிரேக்கிங் பயந்துறாதீங்க, இன்னும் ரொம்ப கஷ்டக்கான. ஏன் தெரியுமா? ஆண்டவர் ஃபிளாஷ் பண்றாரு நம்மள. ஆண்டவர் பிளஸ் பண்றாரு. ஏன் தெரியுமா ஆண்டவர் பிளஸ் பண்றாரு? ஆளுநர் நமக்குள்ள இருந்து ஆள்றாரு. அதுக்கு நான் கட்ட வேண்டிய கரையம் என்ன சொல்லுவாங்க? பிரைஸ். The price that I am paying, I got to live with the Holy Spirit in righteousness. அவ்வளவுதான். இது ஒன்றும் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு வேலையே கிடையாது. எனக்கு ரொம்ப நாள் இது எப்படி செய்யறது தெரியல. உங்களுக்கு தெரியணும்னா பிறகு நீங்க டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சீக்கிரம் ஏதாவது சொல்லி கொடுத்துறேன். ஆனா நான் அதை பப்ளிக்கா சொல்லலைன்னா ஒரு சிலர் அது அவங்களுக்கு மீட் இருக்காது, அது அவங்க தேவையா இருக்காது. ஸோ அவங்க தேவையில்லாதவங்கள்ட்ட நான் வந்து அது சொல்றதுக்கு அவசியம் இல்லை. நான் என்ன சொல்றாரு, 3வது கமாண்ட்மெண்ட்ஸ், பைபிள் கமாண்ட்மெண்ட்ல 3வது கமாண்ட் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாய். அப்புறம் கேட்டேன் என்ன சொல்றீங்கன்னு. எவனுக்குலாம் எதுவும் தேவையில்லையோ அவங்க சொல்லாத அப்படி சொல்லிட்டு எனக்கு வழங்கல அப்பயும். அப்ப காலையில வீட்டுல மீன் வந்துருச்சு, 5 மீன் மீன் வீட்டுல மீன் வந்துருச்சு, எல்லாம் வருது பாருங்க. மீன் வந்துட்டு சாப்பிடும் போது கூட போட்டேன் என்ன ஆகும்? தண்ணியில மீன்ல என்ன ஆகும்? உங்களுக்கு தெரியாதா? மீன் வந்தது இல்லையா? என்ன ஆகும்? கிளவுடியா அழுக்காயிருச்சு. மத்தியானம் வந்தபோது தண்ணியெல்லாம் திருப்பி மாற்ற வேண்டியிருச்சு. இதுதான் நான் அவனோட காலையில சொன்னேன். என்ன சொன்னீங்க? வீணிலே விளங்காது மீனை வச்சு பிரிச்சு எனக்கு வருது. அப்பதான் யோசிச்சேன், இப்படிதான் நாமோ கொடுக்கூடாதா? நான் நினைச்சேன் ஜென்ரஸா கொடுக்கணும்னு. தப்பா போட்ட பத்தியா என்ன ஆச்சு பத்தியா? இதுதான் பிரிச்சு மீன் பண்ணுது எனக்கு. நான் என்ன உங்களுக்கு சொல்றேன்னா, கொடுக்க வேண்டியவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும், தேவையில்லாதவங்களுக்கு நீங்க கொடுக்க தேவையில்லை. அதனாலதான் இப்ப செலக்டிவா இருக்கேன். என்னன்னா யாருக்கு அந்த நீட் இருக்கோ அவங்களே வருவாங்க. அந்த நீட் தேவை உள்ளவங்க அவங்களே போன் அடிச்சு சொல்லுவாங்க, எனக்கு இப்படி ஒரு காரியம் இருக்கு, இந்த காரியத்தை என்ன செய்யுதுன்னு சொல்லும் போது ஆண்டோட கேட்பேன், ஆண்டவர் எப்படி கேண்டிடேட் ஓகேவானு? ஆண்டர் ஓகே சொன்னா சொல்லிடுவேன் ஃபுல்லா. என்னை பத்தி உங்களுக்கு தெரியும், எனக்கு எதுவும் வைக்க முடியாது ஓட்டவாய். ஆனாலும் இப்போ கரெக்டா சொன்னேன், சொந்தமா சொல்லிக்கிறேன். ஆனாலும் இப்ப I learn to choose to tell what is necessary and what is not necessary. ஏன் தெரியுமா அதை சொல்லிட்டு சொன்னாரு? அந்த வசனத்துல என்னத்தை நான் போட்டிருக்கு? என்னுடைய ஹவர்ஸ்ன்னு போட்டிருக்கு. வாசிங்க அந்த வசனம். வசனம் எந்த வசனம் எங்க இருக்கு? வசனம் இதுல இது டெபினிக்கல் பிரேயர்ல போட்டிருக்கோம் பாருங்க. டெபினிக்கல் பிரேயர் இருக்கும். யாருடைய ஹார்வெஸ்ட் அது? ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய ஹார்வெஸ்டுக்கு நீ வந்து ஜெபம் பண்ணு, நான் உனக்கு என்னத்தை அனுப்புவேன்? அறுவடைக்காரரை நான் அனுப்புவேன். அறுவடை யார் அனுப்புவா? ஆண்டவர் அனுப்புவார் அறுவடை இருக்கிறதுக்கு. அந்த அறுவடை யாரோட அறுவடையா தெரியுமா? நம்ம அறுவடை இல்லையா, அவரோட அறுவடையா. அப்ப சொல்லிட்டு என்ன சொல்றாரு, இது ஆத்மா மட்டும் இல்லடா கண்டுபிடினாரு. அப்ப என்ன ஆண்டவரே, உன் கையில இருக்க காசு அதுக்கும் நான் அறுவடை அனுப்புவேன், உன் கையில இருக்க ஆசீர்வாதம் அதுக்கும் அறுவடை அனுப்புவேன், எல்லாத்துக்கும் அறுவடை நான் அனுப்புறேன் ஆள. அப்ப நான் சொன்னேன், எவ்வளவு பேர் வேணும் ஆண்டவரே அறுவடை அனுப்புறதுக்கு? என்கிட்ட 230 ஏஞ்சல் இருக்கு, 230 ஏஞ்சல் வச்சுக்கோன்ட்டாரு. எடுத்துக்கோ. எப்படி
அவன் அந்த வேர்டை கேட்டாலே எனக்கு மாதிரி எடுத்துக்கொண்டு ஏன் தெரியுமா? பிகாஸ் that is how powerful you are. It's like this. புரிஞ்சுக்கொள்ளுங்க. உன்னே காப்பாகும் சத்துப்பருத்தி பாகத்தை வச்சு பிசாசு கோவிட்டை வச்சு உருட்டி எடுத்தான் பூமியை. எத்தனை பேர் செத்தாங்க யாருக்கு தெரியும்? கோடி கணக்கில் செத்தாங்க. உன்னேக்கா சத்துப்பருத்திகா நான் சொன்னான் ஏஞ்சலை வச்சு ஆண்டரை படத்துல சொல்லிட்டு இருக்காரு காலையில. ஏய் உனக்கு 2 கா இருக்கா? 2 கா கரெக்டா என்ன சொன்னா? டுவபருத்திகா அப்படி சொல்லுது. 2ல 3ல 2 பாகம். 3ல 2 பாகத்தை நான் உன்கிட்ட கொடுக்குறேன் கலக்குறான்றாரு. இப்ப நீங்க என்ன செய்யணும்? பிசாச சுத்தி விடணும் பம்புற மாதிரி. ஏய் 1 வச்சு இந்த மாதிரி பண்ண நான் 2 வச்சிருக்கேன் என்ன விளையாடுறியா? இப்படிதான் நீங்க எல்லா ஹார்வெஸ்ட்லயும் பிளஸ்ஸிங்கா இருக்கணும். படிப்புல, வேலையில, வீட்டுல, ஆசீர்வாதத்துல, சுகத்துல எல்லாரையும் ஜனங்க பார்த்து ஐயோ இன்னும் ஒரு ஸ்பீசிஸ் வேற மாதிரி இருக்கு. இந்த வசனம் சொல்லுங்க. I think it's in the book of Matthew. The Lord will send harvester into the harvest. 4:43 ஞாபகம் அதான் செக் பண்ண சொல்றேன் மறந்துட்டேன். The Lord will send the Lord of harvest into his house னு போட்டுருக்கோம். Pray. ஜீசஸ் சொல்லுவாரு. Pray that the Lord of harvest டைப் பண்ண வரும். Oh, thank you Jesus. என்ன உங்க உற்சாகப்படுத்துறேன் கேளுங்க. ரிவைவல் ஜெனரேஷன் நீங்க கர்த்தர் ரிவைவல் ஜெனரேஷன் கட்டாயம் கொண்டு வருவார். இவரு ரெவரண்ட் பால் ராஜ்குமார் நீங்க பாருங்க. ரெவரண்ட் பால் ராஜ்குமாரும் நான் எந்த வித லிங்கே இல்லை, 0 லிங்க் இருந்தாலும் நான் இங்க மெசேஜ் பண்றது தான் அவரும் மெசேஜ் பண்ணுவாரு. எனக்கும் அது தெரியாது. சில நான் கேட்க கூட மாட்டேன். சாரி அவர் பார்த்தாலும் வச்சு போறாரு பார்க்கறது இல்லை. சில சமயத்தில் சந்தில் ஃபாலோ பண்ணுவேன். ஆனா சேம் சிக்னல் நான் பிரீச் பண்றது அதே பிரீச்சிங்க தான் போச்சு எங்க பிரீச் பண்றாரு எங்க கோரியால. I was so surprised. I said, God, what is this? Paul Choyini is preaching the same message that I am preaching. ஆண்டவர் சொன்னாரு, ஏய் நான் தாண்டா கொடுக்குறேன். அப்போ I am very happy that I am connected with God. அதே மாதிரி தான் உங்களையும் நீங்க என்ன நான் உங்கள்ட்ட சொல்றேன்னா, இப்போ நான் வந்து உங்களுக்கு USB மாதிரி போட்டு உங்களுக்கு கரண்டா சார்ஜ் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். ஒரு காலகட்டம் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஃபுல் ஆயிடுச்சுன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா நான் விட்டுருவேன் உங்களை ஃப்ரீயா விட்டுட்டேன்னா அடுத்த நீங்க தனியா போங்கன்னு சொல்லல. என்னன்னா நீங்க சொந்தமா ரன் பண்ணுவீங்க உங்களுடைய whatever organization God is going to give it to you. So we are going to bless many the children home சொல்லுவாங்க. இந்த சின்ன பிள்ளைங்க இருக்க சின்ன பிள்ளைங்க இல்லத்துக்கு காசு கொடுக்க மாட்டோம், நடத்துவோம் வச்சு. இப்ப காசு தான் கொடுத்துட்டு இருக்கோம். இனிமே நடத்துவோம் என்னது? we will sponsor everything free. அப்புறம் old folks home, அப்புறம் இந்த சினாய் பீப்புள் கீழாவா இந்த ஹோம், அப்புறம் பிரேயர் சென்டர், அப்புறம் டெக்னிக்கல் ஸ்கூல் ஃபார் இந்த கைத்தொழில் கற்றுக்கிட்டு அவங்களுக்கு வேலை கொடுக்குறது. இதெல்லாம் இந்த மினிஸ்ட்ரி கிழக்கு வரப்போகுது. இது வந்து சும்மா ஏதோ ஒரு பாஸ்டர் சர்ச் நடத்தினாரு இல்லை. இது தேவ ராஜ்யத்தை ஹிட் பண்ணும். மலேசியால மட்டும் இல்ல, சவுத் ஈஸ்ட் ஏசியால ஹிட் பண்ணும். எல்லாம் வந்து கேட்கத்தான் போறாங்க என்ன சீக்ரெட்னு. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஒரே மாதிரி கை காட்டணும். ஜீசஸ் செஞ்சாரு, பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிடலாம் நிகழ்த்துட்டு தான் ஆகணும். ஏன் தெரியுமா? செஞ்சுட்டாரு. இப்ப பாருங்க, இப்ப ஏன் தெரியுமா எவனும் உங்களுக்கு கிறிஸ்தவனை மதிக்க மாட்டான்? ஏன்னா காட்டுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பயங்கர மினிஸ்ட்ரி ஒரு எந்த ஒரு பிள்ளைங்க வந்தாலும் சுப்பா சேடி ஜாபாய், அதுவும் என்ன இல்லை சுப்பா சேடி ஸ்டாஃப் டிப்பி ஜாபாய் எப்படி போன கையில ஓகே மை மாசம் பிரிஜா பேசும். அந்த மாதிரி ஒரு பொசிஷன் நீங்க இருந்தீங்கன்னா உங்களை பார்த்து பயப்படலாம். ஏன் தெரியுங்க? இன்னைக்கு வேலை கொடுக்குறீங்க, கொஞ்சம் லேசா சீலா சொன்னா கெட் அவுட் ஆஃப் மை ஆஃபீஸ். எப்படி யூ ஆர் தோனி ஃப்ரெண்ட் சொல்லாரு எப்போ யூ ஆர் ஃபைன் அத்தாரிட்டி. அதுதான் அத்தாரிட்டி. புரியுதா உங்களுக்கு? அதுதான் அத்தாரிட்டி. இப்படிப்பட்ட ஆளுகைய கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்க போறாரு. இப்படிப்பட்ட டைம்ல நம்ம இருக்கோம். சும்மா ஏதோ சர்ச்சுக்கு போனேன், ரசபாங்க போட்டேன், காணிக்க போட்டேன், அதுக்கே சண்டை போட்டுக்கிட்டு இருக்காதீங்க. அப்படிப்பட்ட திருசபை இருக்கட்டும். அதே மாதிரி ஐ எம் சாரி, நீங்க அந்த திருசபை குறை சொல்றதுக்கு நான் அருகதை கிடையாது. ஆனா I am not one of them. That one I want to declare to you. நம்ம பூமியில தேவ ராஜ்யத்தை வெளிப்படுத்த போறோம். அற்புத ஆலயத்துல, ஃபைனான்ஸ்ல, படிப்புல. நான் தான் ஆண்டவர் சொல்லிட்டு இருக்கேன், ஆண்டவரே
எனக்கு இப்போ வந்து மூணு பேசி தான் இருக்கு. இத்தனை 3 பேசி இருக்கீங்க பேசிக்கல 3 பேசி தான் இருக்கு. என்ன ஆண்டவரே 3 சிங்கிள் டிஜிட் இருக்கு, எங்களுக்கு 3 டிஜிட்ல கொடுங்க ஆண்டவரே. அப்புறம் நான் சொல்றேன், என்ன பேசி கேட்கற, அது ரொம்ப குறைவா இருக்கு. மில்லியனரை 3 டிஜிட்ல கொடுக்குறேன். மில்லியனரை 3 டிஜிட் தெரியுமா? 3 நம்பர் 3 நம்பர்னா இந்த டீகா குரல்ல படைக்கிற நம்ம போய் 100 150 200 300 1000 வரல. என்ன மில்லியனர்ஸ் இன்டு அவர் ஜெனரேஷன். இதுல நீங்க மில்லியனர்ஸ் ஆவறதும் உன்னோட இஷ்டம். யாரெல்லாம் நான் அப்படியே தான் இருப்பேன் கொக்கோ சாப்பிட்டுட்டு இருப்பேன்னா இருந்து அது உன் பசாது. ஆனா நான் ஆண்டவர் சொன்னதை செய்வேன், ஆண்டவர் சொல்றதை நான் செய்ய தான் போறேன், ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி கிறுக்கு மாதிரி செய்யறது தெரியுமா? உன்னை கருத்து வாங்கிட்டே இருப்பாரு. ஒரு ஐயா சொல்ல மாட்டேன், ஒரு வயசு ஒரு 80 இருக்கும் 70 இருக்கும். சொன்னார், சார் அவங்க வந்து மேக்கிங் மில்லியன் ஆயிடுச்சு, ஆளே கொஞ்சம் லூஸ் மாதிரி இருக்காரு. இப்பவே நீங்க 20 வயசு இருந்தா எப்படி இருக்கும்? லூஸ் வாங்க முடியாது. அது உனக்கு தேவையில்லாத விஷயம், அது உனக்கே தேவையில்லாத விஷயம். சொல்லு. அப்போ சொல்றேன், அவ்வளவுதான், நீ முடியுமா? ஆண்டவர் சொன்னார் சொல்றேன், அவ்வளவுதான். அதுக்கு மேல டீடைல் என்னைய கேட்காது. So what happened was he's trying to, now he's getting contract, big contracts, the sand contract மணலா sand contract சொன்னீங்க. அப்ப அவர் எப்போ அடிச்சு சொன்னாரு, pastor you know one thing, things are happening like this. I said that must be good. நீ தான சொன்ன. அது நான் சொன்னேன் டொங்கி மாதிரி, ஆளு சொல்ல வேணும். ஆனா கர்த்தர் செய்கிறார். இன்னும் இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், கர்த்தர் 70 வயசு ஆளு செய்யற கர்த்தர் உங்களுக்கு ஏன் செய்யக்கூடாது? கர்த்தர் ஏன் தெரியுமா சொல்ல, இன்னும் உங்க உறவுக்குள்ள சாப்பிடல. இன்னும் மதம் நீங்க ஊழியம் செய்ய நினைச்சிட்டு இருக்கீங்க. இதை டிராப் பண்ணுங்க. நான் ஊழியம் செய்யறேன், நான் ஊழியம் கொண்டேன்னு நினைச்சாதீங்க. பாருங்க, எவ்வளவு நீங்க ஆத்மா வச்சிருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சர்ச் கட்டினாலும் சரி, இதெல்லாம் உங்க அக்கௌண்ட்ல கணக்குல கூடாது. இது வந்து ஒரு பேட் நியூஸ் உங்களுக்கு. உங்க அக்கௌண்ட்ல கூடாது. உங்க அக்கௌண்ட்ல எது தெரியுமா கணக்கு பண்ணுவாரு? உனக்கு கொடுத்த வேலையை செஞ்சு முடிச்சியான்னு தான் கணக்கு போடுவாரு. இப்போ ஜூமின் கொடுத்த வேலையை ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டியா, உன் அக்கௌண்ட் ஃபுல். அங்க எவன்ல போனா எல்லாமே இருக்கும். அங்க போய் சொல்ல முடியாது, நான் 1000 பேர் நடத்தினேன் சேர்ச்சில. ஆண்டவர் சொல்றாரு, சேர்ச்சி யார் ஓட்டினது? பரிசுத்த ஆவியானவர். நீ என்ன செஞ்ச? நான் சும்மா மேல்பார்வை பார்த்துட்டு. அப்ப மேல்பார்வை பார்த்துக்கிட்டு இருங்க, இங்க ஆடு மாடன்னு சொல்லிடுவாரு. புரியுதா உங்களுக்கு? அதனாலதான் ஊழியக்காரங்க பெருமை அடையாதீங்க. பெரிய குரூப் இருந்தாலும் சரி, சின்ன குரூப் இருந்தாலும் சரி, that is not the gauge. The gauge is your accomplishment of your personal agenda of your purpose of life. இதான் நீங்க செய்யணும். தயவு செஞ்சு இன்னையில இருந்து விரிகபிடிஸ் இருக்கு, சிறந்த 7 பேர் ஹீலிங் நடக்கும். ஹீலிங் நடந்தா கூட பெருமை அடைஞ்சாதீங்க. ஏன்னா ஹீலிங் செய்யறவர் பரிசுத்தாவியானவர். அதனால எப்படி ஹீலிங் நடந்தாலும் என்னைய பாத்துறாதுப்பா ஆண்டவரை பாரு, என்னைய பாத்துறாதுப்பா ஆண்டவரை பாரு சொல்லிட்டு போகணும். ஏன் தெரியுமா? உங்க பர்பஸ், உங்களுடைய நோக்கம். இன்னைக்கு ஆக்சுவலி நான் வந்து பேச வந்து ஹோலி ஸ்பிரிட் கவர்னன்ஸ், ஆனா ஆண்டவர் இதே தான் சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா உங்க பர்பஸ், உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம். உன் வாழ்க்கையின் நோக்கத்தை நீ ஃபாஸ்டிங் எடுத்து ப்ரே பண்ணி கேளு. ஆண்டவரே, இவ்வளவு எனக்கு நோக்கம் இல்லாம இருந்தேன், என்ன பண்றது தெரியாம இருந்துட்டேன். தயவு செஞ்சு பாருங்க, உலகத்தில் உள்ளவன போல வாங்காதீங்க. உலகத்தில் ஒண்ணு என்னது? வேலை செய்யணும், படிக்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பார்க்கணும், வீடு வாங்கணும், காடி வாங்கணும், பேர பிச்சை எடுக்கணும், செத்துட்டேன். யூ ஆர் a failure. காப்பி பண்ணாதீங்க. பரவாயில்ல, ஓட்டுறோம். நீங்க பாப்பீங்க, ஒரே வயசு அவன் BMW ஓட்டுறான், நீங்க என்ன கட்சியில் கூட ஓட்ட முடியல. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. ஏன் தெரியுமா நான் பரவாயில்ல சொல்றேன்? பர்பஸை நீ செய்யறான், அவன் பர்பஸை செய்யல. அவன் BMW ஓட்டினாலும் காசுல பாக்கெட்ல ஒண்ணுமே இருக்காது. என்ன இருக்காது? அக்கௌண்ட்ல இப்படி போடும், அப்படி வெளியாயிரும். நீ கட்சியில் ஓட்டினாலும் பாக்கெட் 2 பக்கமும், இந்த பக்கம் எடுத்தா 10,000, இந்த பக்கம் எடுத்தா 10,000. பர்பஸை சொல்றேன் உங்களுக்கு. இப்படி இருப்பீங்க. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? ஆண்டவர் சித்தத்தை செய்யறவங்க, ஆண்டவர் சித்தத்தை செய்யாதவங்க இந்த ரிலிஜனை பத்தி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பரிசேயர் சதுசேயரை பாருங்க, உங்க ப்ராப்ளமே நான் சொல்லிடுறேன், இதோட முடிக்கிறேன். பரிசேயர் சதுசேயரோட பிரச்சனை என்ன தெரியுமா? பைபிளை பத்தி தான் பேசினாங்க, பைபிளை ஃபாலோ பண்ணல. நான் கேட்கிறேன், கடைசி கொஸ்டின், பைபிள நிறைய படிச்ச ஆள் யாரு? ஆண்டவரா? பைபிளை A to Z தெரிஞ்சவர் பவுல் எழுதினாரு 3/4. பைபிளை எல்லாத்துக்காட்டிலும் ஒன்னு ஆண்டவர் நம்பர் 1. ரெண்டாவது பைபிள் பண்டைய தெரிஞ்சவர் யார்? தெரிஞ்சால் யாரு? The second person who knows the Bible the best ever. ஆண்டவர் தவிர, ஆண்டவர்னா 3 பேர் சேர்ந்து பிசாசு ரைட். அதான் ரைட். பிசாசுக்கு தான்
இந்த பைபிளை 2000 வருஷம் இல்ல, அதுக்கு முன்னாடியே தெரியும். அதனால தான் ஜீசஸ் கிட்ட இப்ப பிரீச் பண்ணோம். டியூட்ரானமி 20 எத்தனை 20 வசனம் போல கல்லாப்ப வாக்கி சாப்பிடு, ஏன்னா அதுல போட்டிருக்கு. அதான் அவன் சொல்றான், ஜீசஸ் கிட்டே பிரீச் பண்ண அவரால் தான். இப்போ நான் சொல்றேன், இந்த பைபிள் உங்களுக்கு எவ்வளவு தெரியும்ன்றது முக்கியம் இல்ல, இந்த பைபிள் எவ்வளவு ஃபாலோ பண்றீங்கிறது தான் முக்கியம். இன்னைக்கு இந்த வேத போதகர்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியுமா? பைபிளை தான் தெரியும், பைபிளை ஃபாலோ பண்றது இல்ல. ஆனா பிசாசு என்ன தெரியுமா செய்ய முடியல? பைபிள்ல எழுதி இருக்கிற காரியங்களை என்ன செய்ய முடியல? கடைபிடிக்க முடியல. யாரெல்லாம் பைபிள் நல்லா தெரியும்னு சொல்லி நீ பைபிளை கடைபிடிக்கலையோ, இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து பிசாசுன்னு சொல்றாரு. சாரி, it may hurt you, but I am telling you that is how it is supposed to be. அதனாலதான் எந்த அளவுக்கு பைபிள் உனக்கு ஆண்டவருக்கு தெரியுமோ அந்த அளவுக்கு நீ ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனாலதான் பிரீச்சிங் பண்றது இன்ட்ரெஸ்ட் இல்ல. இந்த மாதிரி பிரீச்சிங் பண்றது நல்ல ஜோக்கா ஆவும் டம்னு போட்டு போயிடலாம். அங்க வீட்டுக்கு போனா ஆண்டவர் கேட்பாரு, அதே ஏரியால அதே வாரத்துல டெஸ்டிங் வரும். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க? பிரீச்சிங் பண்றவங்களுக்கு தெரியும். ஒரு மெசேஜ் எடுத்து பிரீச் பண்ணீங்களே, அந்த பிரீச்சிங்லயே தான் உங்களுக்கு டெஸ்ட் அங்க வர மாசம். புரியுதா உங்களுக்கு? டெஸ்ட்ல ஃபெயில் பண்ணீங்களா பாஸ் பண்ணீங்களா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் தான் தெரியும், மற்ற யாருக்குமே தெரியாது. பிசாசுக்கு கை தெரிஞ்சிருப்பான், பிரீச்சிங் பண்ண பாடுறாடே, அதான் அதான் நாட்டுக்கு பிசாசு கை தெரிஞ்சிருப்பான். ஆண்டவரே பிரீச்சிங் பண்ணிட்டு ஃபெயில் பண்ணிட்டு, இது என்ன சொல்றேன் உங்களை சொல்றேன், பிரீச்சிங் பண்ணிட்டு ஃபெயில் பண்ணிட்டு நீங்க தள்ளுவோம். பாருங்களா, இன்னைக்கு என்ன தெரியுமா உங்க சொல்றேன், பைபிளை எவ்வளவு தெரியும்ன்றது முக்கியம் இல்ல, பைபிளை எவ்வளவு ஃபாலோ பண்ணிங்கிறது முக்கியம். பாருங்க, ஒரு சிலர் பிரீச்சர் நீங்க பாப்பீங்க, ஒரு சிலர் பிரீச்சர் பிரீச் பண்ணுவாங்க, உங்களுக்கு இன்னும் புதுசா சொல்லிட்டே இருக்க மாதிரியே இருக்கும் இல்லையா? ஒரு சிலர் பிரீச்சர் பண்ணுவாங்க, சப்புன்னு இருக்கும். இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க? கடைசி கொஸ்டின் இதோட முடிஞ்சு. ஹோலி ஸ்பிரிட், ஓகே? எப்படி இவங்க என்ன செய்யறாங்க, இவங்க என்ன செய்யல? ருசியா இருக்கிறவங்க என்ன செய்யறாங்க, ருசியா இல்லாதவங்க என்ன செய்யல? பிரீச் பண்றது வந்து அவங்க கடைபிடிச்சுதான். அதான் யாரெல்லாம் ஒரு காரியத்தை பிரீச் பண்றதுக்கு முன்னுக்கு அதை செஞ்சுட்டு ப்ரூஃபா பிரீச் பண்றாங்களோ ஹோலி ஸ்பிரிட் கன்ஃபார்ம் பண்ணுவாரு. அப்போ ஜனங்க பெற்றுக்கொள்வாங்க. யாரெல்லாம் அவன் பிரீச் பண்றது அவனே செய்யாம சொல்றாங்களோ சப்பு இருக்கும். அதனாலதான் பிரீச்சரா இருக்கு, நீங்க செஞ்சாகணும். அதை செஞ்சுட்டு ப்ரூஃப் எடுத்து டெஸ்ட் பண்ணி கொடுங்க. ஆண்டவர் இது பண்ணாரு, ஆண்டவர் இதை செஞ்சாரு, எனக்கு செஞ்சாரு, உங்களுக்கும் செய்வாரு அப்படின்னு சொல்லி நீங்க இப்படிப்பட்ட டெஸ்ட் பண்ணி இல்லைன்னா நீ பிரீச் பண்ணாத. பிகாஸ் வை, அந்த ஜனத்துக்கு அந்த பிரீச்சிங் போய் சேராது. பரங்கிச்சா? இப்ப நம்ம பாருங்க, பிளெஸிங் பத்தி பேசுறோம்னா நீங்களும் ஒரு பிளெஸிங்கா இருக்கணும். இப்ப நீங்க பிசினஸ் பத்தி பேசுறீங்க, நீங்களும் பிசினஸ் மேனா இருக்கணும். இப்ப நீங்க அகாடமிக் பத்தி பேசுறீங்க, நீங்க அகாடமிக் ஸ்டாஃபா இருக்கணும். நீங்க வந்து ஒரு சில ஏரியால பேசணும்னா நீங்க அந்த ஏரியால வந்து நிபுணரா இருக்கணும். இல்ல நீ பேசாத. ஏன்? அதுக்கும் உனக்கும் யார் யாரை பெற்றார், ஆபிரகாம் இவரை பெற்றார், யூரியாவை பெற்றார், அவரை பெற்றார், அவன் கேட்பான். அவங்க பெற்றாங்க, இப்ப எனக்கு என்ன நான் கேட்பான். இதனாலதான் இன்னைக்கு மெசேஜ் கொடுக்குறவங்க நான் சொல்றேன், நீங்க நினைப்பீங்க மெசேஜ் half an hour 45 minutes மெசேஜ் 1 hour மெசேஜ்னு. ஆனா அந்த ஹோல் வீக் அதுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதுக்கு டெஸ்டிமனி வேணும்பா. டெஸ்டிமனில நீங்க எடுத்து போய் சொல்ல வைங்க. எங்கள்கிட்ட போய் சொல்ல முடியுமா? முன்னாடி போய் சொல்ல முடியாது, ஆண்டு இருக்காரு பாத்துக்கிட்டு. அதான் நான் என்ன உங்களுக்கு என்கரேஜ் பண்றேன்னா, ப்ரூஃப் வித் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ். இதுக்கு ஏன் ஆண்டவர் ஒரு பிளெஸிங் பண்ணுவார்னா 3 காரியத்துக்காக. ஒண்ணு, நீங்க என்ன தெரியுமா சொல்ல போறீங்க, நீங்க தான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்னு சொல்லி சாட்சியா இருக்க போறீங்க. ஜனங்க உங்களை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்ல வராங்க, நபி சுடலை தான். என்ன ஒருத்தவங்க சொன்னாங்க, இவர் அபராம் சார்ஜை பார்த்துட்டு விளையாடுறவங்க நபி அட மாதிரி மனசு அபராம் சார்ஜ் சொல்றாங்க டைப்பிங்ல விளையாடுறவங்க புத்தல்கா சைப்பு பத்திக்கும் அப்புறம் பேர் சொல்ல இருக்கு. அபராம் சார்ஜ் சொல்றேன். ஏன் கேட்ட, நீ ஏன் நபின்னு சொல்ற? எல்லாமே இனி நடக்குது, நபியெல்லாம் எப்படி நடக்கும்? இன்னைக்கு அப்படித்தான் உங்களை பார்த்து சொல்லணும், நபி சொல்ல முடியும். இதுதான் உங்களுடைய ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம். இதோட நான் முடிக்கிறேன். மெசேஜ் நான் நிறைய டெக்ஸ்ட் அனுப்ப மாட்டேன். பிகாஸ் நான் ஃப்ரீ பண்ண டெக்ஸ்டோ வெளியே மெசேஜ் தோத்துட்டு வேற என்ன. உங்களை ஒரே ஒரு காரியம் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன்னா, உங்களுடைய பர்பஸ் என்ன பண்ணீங்க, பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்ய விடுங்க. அப்படி உங்களுக்கு பரிசுத்த ஆவியான ஆளுகை செய்ய விடுறத தவிர்த்துச்சுன்னா, அது வந்து ஒரு வீடியோவாக இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு பேட் ஃப்ரெண்டாக இருந்துச்சுன்னா, அது வந்து ஒரு இன்ஸ்டாகிராமாக இருந்துச்சுன்னா, அது வந்து பாருங்க, இந்த இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்லாம் சாலாவே கிடையாது. இதெல்லாம் சும்மா ஒரு மீடியம் தான். அது நல்லதுக்கும் பாய்க்கலாம், கெட்டதுக்கும் பாய்க்கலாம். டிக்டாக் கூட ராங் கிடையாது, அது நல்லதுக்கும் பாய்க்கலாம், கெட்டதுக்கும் பாய்க்கலாம். ஆனால் என்ன தெரியுமா ப்ராப்ளம் நம்மளுக்கு, அது கெட்டதுக்கு பாய்க்கிறது தான் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட். எனக்கு உங்களுக்கு இல்லை, நீங்களா வேற இல்லை, நீங்களாம் பார்க்கவே மாட்டேங்குது.
அந்த கெட்ட காரியத்துக்கு போறதுக்கு தான் அந்த உள்ளுக்கு என்ன உள்ளுக்கு கெட்டது இருக்கு அவளை மெக்கமா இழுக்குதுப்பா. ஒன்றும் இருக்காது தெரியும் எனக்கு. அப்படி இழுக்குது எப்படி பார்க்கலாம் தூக்கம் வரல. ஆண்டு எனக்கு ஒரு டெஸ்ட் வச்சாரு. 2 வாரம் 3 நாள் 4 நாள் போனே இல்லை கையில. போன் ஸ்கிரீன் உடைஞ்சிருச்சு. போனே இல்லாம 3 நாள் ரிவைவல் ஜெனரேஷன் எப்படி நடத்துறது ஏன்னா போன் எடுத்து பாய்ச்சிருந்தேன். அப்பதான் நான் யோசிச்சேன், ஓ எனக்கு போன் தான் வந்து ஐடல் போல. ஐடல் நடது விக்கிரகம் போன் இல்லாம இருக்க முடியல. அப்பதான் எனக்கு வணங்கிச்சு போன் தான் விக்கிரகமா இருக்கு. அதோட ஒரு டைம் போட்டாச்சு. என்ன டைம்? இத்தனை மணி தான். அதோட முடிஞ்சு. இப்ப இன்ஸ்டாகிராம் திறந்தா இவ்வளவு இத்தனை மினிட்டுக்குள்ள முடிஞ்சு. அதோட திறக்கிறது இல்லை. க்ளோஸ். ஐ டோன்ட் ஓபன். அதுக்கு மேல யாருக்காலும் திறக்க மாட்டேன். வாட்ஸ்அப் ஏன்னா கம்யூனிகேஷன்னால வேற மாதிரி இல்ல. வேற யூடியூப் இது அது இதெல்லாம் ஆண்டவர் சொல்லுவாரு இந்த மெசேஜ் போய் கேளு. அந்த மெசேஜ் கேட்பா அவ்வளவுதான் முடிஞ்சு. க்ளோஸ். என்ன உங்ககிட்ட சொல்ல வரேன்னா ஒரு சிலரை பிசாசி போன் மூலியமா தான் சாட்டுது. போன் தான் உங்களுக்கு விக்கிரகம். போன் மேல தப்பு இல்லை தெரியுமா? Facebook மேல தப்பு இல்லை, டிக்டாக் மேல தப்பு இல்லை, எதுவுமே தப்பு இல்லை. தப்பு எங்க இருக்கு தெரியுமா? உள்ள இருக்கு. ஏன்னா உள்ள அந்த நேச்சர் ஆமாமி நேச்சர் உள்ளுக்கு அப்படியே குமரிட்டு இருக்கான். வெளியா வரேன் உங்களுக்கு அவன் சொல்லுவான் ஏதாவது ஒண்ணு. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? நசன இயேசு நாமத்துல சபிக்கிறேன் போடா வெளியா ரிபியூக் யூ சேட்டன் இன் ஜீசஸ் நேம். அப்ப நீங்க ரிபியூக் பண்ண பக்கத்து ஆளு தான் நினைச்சுக்கோங்க. கிறுக்கு பேசிட்டு இருக்கீங்க. பரவாயில்ல சொல்லிட்டு போட்டோம். ஆனா நீங்க இப்படிதான் போயிட்டு இருக்கணும். நீங்க இப்படி போய் பாருங்க. என்னைக்கு ஆளுநர் இந்த கவர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரோ இந்த காலனி, நீங்க இருக்கிற அந்த வீடு, நீங்க இருக்கிற சர்ச், நீங்க இருக்கிற வேலை, வருஷத்துக்கு நீங்க செய்யற வேலை, உங்களோட ஏரியால உங்களை சீப்பு ஆக்கிடுவோம். நடுவர் எப்படி தெரியுமாப்பாரு? எல்லாம் வேற வழி இல்லாம உங்களை சீப்பு ஆக்கிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? என்ன சொல்லுவாங்க? தடால பிரதா லூலா கிட்ட சொக்கம் சமாளியூ. இது இல்ல வந்து பள்ளிமண்ட போயிடாதீங்க. அது இல்ல என்ன சொல்றேன்? கிட்ட சொக்கம் சமாளியூ. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் உங்களை அப்படிதான் கொண்டு போவாரு. காசை பத்தி கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளைங்களை படிப்பை குறிச்சு கவலைப்படாதீங்க. உங்க மினிஸ்டரை பற்றி கூடயும் கவலைப்படாதீங்க. இதெல்லாம் நீங்க கவலைப்பட வேண்டிய விஷயமே கிடையாது. நீங்க ஆண்டவரோட பரிசுத்தாவே நடத்தப்படணும்னு கவலைப்படுங்க. அது மட்டும் நீங்க செய்யுங்க. மத்தெல்லாம் தானா நடக்கும். பாத்தீங்கன்னா தமிழ் படம் தேக்ஸா மாட்டி கவுத்துட்டான். தெரியாது அந்த படம் உங்களுக்கு? பழைய காலத்து படம். என் வயசு தொழுது ஒரு சட்டி இருக்கும். அந்த சட்டியை வந்து அவங்க வயல இருப்பானுங்க. தலையில போன தலையில மாட்டிக்கும். சட்டி தலையில மாட்டிட்டு தான் யார் மாட்டி விட்டான்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. கண்டுபிடிச்சிட்டு அது சிரிப்பு இறங்கினாங்க. இவன் தான் மாட்டினான்னு தெரிஞ்சிடும். அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க உன்னை ஏதாவது பண்ணணும்னு. சட்டிக்குள்ள இருக்கு சொல்லுவான். அண்ணன் ஒன்றும் பண்ணாதீங்க. அவன் சொல்லுவான் இவன் எக்ஸாம் மாட்டி எப்படியே வந்துட்டான். என்ன தெரியுமா சொல்றேன்? சீலா பத்தி இவன் தான் மாட்டினா அவன் மாட்டல. என்ன அவங்ககிட்ட சொல்ல வரேன்னா ஆண்டவர் உங்களை ஆள செய்வார். ஒவ்வொரு ஏரியாலையும் நீங்க காடி மாதிரி காடியில 4000 பார்ட்ஸ் இருக்கு. எல்லா பார்ட்ஸும் அது ஒரு வேலையை செஞ்சாதான் காடி ஓடும். வெற்றில இருந்து ஒரு வயர் ஒரே ஒரு வயர் போனா காடி ஸ்டார்ட் ஆகாது. அப்பனா அவங்க வேலையை செய்யணும். நீ வந்து வெற்றி, நீங்க வந்து ஸ்டேரிங், நீங்க வந்து ரோத, நீங்க வந்து ஆல்டர்னேட்டர், எல்லாம் அவங்க ராஜா தான். அவங்க ஏரியால அவங்க வேலையை செய்யுங்க. நான் ஒரு ஆள் தான் ராஜா. நான் வந்து இப்போதைக்கு ஸ்டேரிங் அதுக்கு நானும் ஓட்டுறேன்னு சொல்லிடாதீங்க. நீங்களாம் வேலை செஞ்சா தான் நானும் ஸ்டேரிங் பிடிக்க முடியும். வணக்கம் உங்களுக்கு. So today I want to encourage all of you are same level. Jesus Christ யாருக்கும் போப்பு டிக்கன் ஆஷ் டிக்கனு இந்த டிஷன் அந்த டிக்கன் யாருக்குமே கொடுக்கல. என்ன பண்றாரு? துணியை கட்டிட்டு, எங்க எந்த துணியும் தெரியல, ஒரு துணியை கட்டிட்டு காலை கழுவுறாரு இயேசு கிறிஸ்து. இன்னைக்கு ஊழியக்காரவங்க நான் யாரு சேர மாட்டேன், ப்ரே பண்ண நேரம் இல்லை, 5 நிமிஷம் கூட நேரம் இல்லை. ஒபாமாவோட பக்கத்து பராக் ஒபாமா பக்கத்து 5 நிமிஷம் ப்ரே பண்ண நேரம் என்ன ஊழியக்காரன் கேள்வி. ஐ எம் வெரி சாரி, அப்செட், வெரி அப்செட். 24 hours கொடுத்த ஆண்டவருக்கு என்ன தெரியுமா அவங்க சொல்றாங்க? இந்த ஊழியம் முக்கியம் இல்லை, நீ முக்கியம் இல்லைன்றாங்க. யூ ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. நான் யாரு? என் பதவி என்ன? நான் ஏன் உன் கூட ப்ரே பண்ணணும்? ஏன் ஊழியம் நான் செய்வேன். நீ ஊழியத்தை கட்ட வரல. யார் ஊழியத்தை திரும்ப நம்ம செய்யறோம்? யார் ஊழியத்தை நீ கட்டல? ஆண்டவர் ஊழியத்தை செய்யறோம். இங்க பாருங்க, என்ன தெரியுமா சொல்றேன்? நீ எந்த சர்ச் பாஸ்டராக இருக்கலாம், ஆனா உன்னுடைய அழைப்பு வந்துருச்சுன்னா அந்த அழைப்பை நீ செஞ்சாகணும். இப்போ லெட்ஸ் வந்து இப்போ அசோக் ஹீலிங் பவர் இருக்கு சொந்தம். எந்த சர்ச்சில் ஆளுங்க சீக்கிரம் தான் ஒரு ப்ரே பண்ணணும். நீங்க சொல்லக்கூடாது நான் வந்து அந்த சர்ச் பாஸ்டருக்கு ப்ரே பண்ண மாட்டேன், அது ராங். ஏன் தெரியுமா?
ஹீலிங் கிஃப்ட் கொடுத்தது ஹீல் பண்றதுக்கு. எல்லா ஜனத்துக்கும் நீங்க அந்த வேலையை செஞ்சாங்க. பிரிச் பண்றதா என் வேலை பிரிச் பண்ற வேலையா? நான் எல்லா சர்ச்சுக்கும் பிரிச் பண்ணி ஆகணும். அதுக்கு நீங்க எனக்கு காசு கொடுக்கணும் அவசியம் இல்லை. நான் உங்க காசுக்காக செய்யல, ஆண்டவருக்காக செய்யறேன். வளர்ந்தா அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். அவங்க கிஃப்டிங் ஏரியா இருக்கு. இப்போ அவருக்கு ஒரு கிஃப்டிங் வேலை இருக்கும், உங்களுக்கு ஒரு வேலை இருக்கும். நீ டிராமா அடிக்கிறதா? டிராமா அடிக்கிறதுலே பெரிய காரியம் செய்யலாம். டிராமா அடிக்கிறதுலே பிரைம் மினிஸ்டர் பேசுவாரு. நினைக்கிற சிம்பிள்னு. whatever you do, God can lift you up as a king in all areas of your life. So தயவு செஞ்சு நான் கூட நீ கூட நான் கூட இந்த கதையெல்லாம் விட்டுருக்கேன். எல்லாமே சேமே, நானும் உங்களோட சேமே, ஆண்டவரே நம்ம கூட சேமிட்டாரு. அப்புறம் என்ன நம்ம அதுக்கு மேல? ஸோ இதோட நான் முடிக்கிறேன். I love you all so much. என்ன உங்களை ஆசைப்படுறேன்னா, தயவு செஞ்சு இவ்வளவு நாள் நீங்க இந்த குறை ரிவ்யூ பண்ணாதீங்க ப்ளீஸ். ரிவ்யூ வந்து வா ஆண்டவர் பூமியை பார்த்து ஐயோ இருளா இருக்குன்னு மட்டும் நீங்க சொல்லியிருந்தாருன்னா, ரெவலேஷன் வெளிப்பாட்டு 2:1 ஐயோ இருளா இருக்குன்னு சொல்லியிருந்தாரு, அவருக்கு இருள் தான் இருக்கும். என்ன சொன்னாரு? அங்கயா கம் finishing already, come, God bless, welcome Rufus. So என்ன ஆண்டவர் சொல்ல வராருன்னா, அன்னைக்கு மட்டும் இருளா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா ஆண்டவர், இன்ன வரைக்கும் பூமி இருளா தான் இருக்கும். ஆண்டவர் என்ன சொன்னார் சொல்லுங்க? வெளிச்சம் உண்டாக கடவுள். என்னோட சேர்ந்து சொல்லுங்க, வெளிச்சம் உண்டாக கடவுள். எல்லா ப்ராப்ளமான ஏரியால சொல்லுங்க. உங்க ப்ராப்ளம் ஏரியா உங்க பிள்ளையா, உங்க ப்ராப்ளம் படிப்பா, உங்க ப்ராப்ளம் ஃபைனான்ஸா, வெளிச்சம் உண்டாக கடவுளாக. பேங்க் அக்கௌண்ட் வருது, பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க. அது யூடியூப் வச்சு மேபி கிளிக் பப்ளிக் பேங்க் இது ஆன்லைன் எனக்கு திறந்து வெளிச்சம் உண்டாக கடவுளாக. என்ன சொல்ற? I'm speaking blessing and releasing blessing over this account in Jesus name. 4 செஞ்சு பாருங்க. நான் உங்களுக்கு ரொம்ப டைம் கொடுக்கல, 2 வாரம் போதும். 2 வாரம் போதும். ஒண்ணுமே நடக்கல என்ன பாருங்க, கட்டாயம் ஒரு சேஞ்ச் நடக்குங்க. கட்டாயம் ஒரு சேஞ்ச் நடக்கும். ஒண்ணுமே நடக்கலனா கூட யாராவது காசு போடுவாங்க. எனக்கு என்ன தெரியுமா ஆச்சரியம்? அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட்ல காசு, இப்போ அக்கௌண்ட் நம்பர் கொடுக்காத அக்கௌண்ட்ல காசு இருக்கு. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, ஆனா இருக்கு. எப்படி வந்துச்சு யாருக்கு தெரியும்? கேட்ட ஆண்டவர் என்னன்னு எடுத்துக்கோ. அதுவும் அதே டெக்ஸ்ட் என்ன தெரியுமா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன்? ஆண்டவர் வானத்தையும் பூமியும் படிச்ச கர்த்தர் சகலவற்றையும் உனக்கு நிறைவாய் மாற்றி அமைப்பார். இன்னுமே கஷ்டப்பட்டு ஐயோ கஷ்டப்படுறது, ஐயோ கஷ்டம், இந்த கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கவங்க கண்டா ஓடிருங்க. யாரெல்லாம் அவங்ககிட்ட இந்த நெகட்டிவா ப்ராப்ளமா இது அதுன்னு ஏதாவது சொன்னா ஒண்ணுமே பேசாதீங்க. 100 மீட்டர் ஸ்கூல்ல ஓடிங்க, ஸ்கூல்ல 2 தலையில ஓடிடாதீங்க. ஒரு பிள்ளை ஓடிச்சு மாதிரி அப்படி ஓடினா இந்த தலையில ஓடிச்சு, அந்த மாதிரி எப்படியா ஓடிருங்க. ஏன் தெரியுமா? நீ அப்படி ஓடலன்னா அதான் பாருங்க, பேயை கண்டா கூட ஓட தேவையில்லை. ஏன் தெரியுமா? பேயை நீ ரிவ்யூ பண்ணலாம், ஆனா பாவத்தை கண்டா ஓடியாகும். சின் என்ன சொல்றது? பாவம் தானே. பாவத்துக்கு உள்ள வளவை பேய்கிட்ட இல்லை, பேய் ஏற்கனவே தோத்து போனது. அதனால இந்த பாவத்தை கொண்டு வரதுக்கு சேனல் விடுவான். சேனல் எப்படின்னா ஆளுக்குள்ள விடுவான், ஆர்கனைசேஷன் விடுவான். என்னது? கண்ணு முன்னுக்கு இருக்கும் காசு, ஏமாத்த முடியும். உங்க பொசிஷன்ல இருக்கும், மனசு உள்ள சொல்லுவான் எடுத்துரு 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 எடுத்துருன்னு. அவங்க என்னோட சொல்லுவாரு எடுத்துனா நான் போயிடுவேன், எடுத்துனா நான் போயிடுவேன். அப்ப நீங்க சொல்லணும் இல்ல எனக்கு வேணாம். அப்ப நீங்க வேணாம்னு சொல்லும் போது பரவாயில்ல கை தட்டும். பத்தி அதை ஜெயிச்சுட்டோம்ப்பா. இந்த பந்து மாதிரி புரியுதா? அக்கவர் ஸ்கோப் பண்ணி வச்சிருந்தீங்க. ஆண்டவர் அங்க ஸ்கோப் பண்ணி அடிச்ச கையில ஒரு ஆர்டர் சொல்லுவாரு. இங்க நம்ம இங்க எஸ், சில சமயம் எஸ் சொல்ல முடியாது. ஏன்னா எஸ் சொன்னோம்னா கிறுக்கு போல திடீர்னு எஸ் எஸ் சொல்லிட்டு இருக்கேன். நேற்று வீட்டுல என்னமோ குதிக்கணும் போல தோணுச்சு. அப்ப நான் சொன்னேன் எஸ்னு. அப்ப என்ன சொன்னாங்க? என்ன திடீர்னு பந்து குதிக்கிற மாதிரி குதிக்க பாக்குறீங்கன்னு. ஏன்? ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். டெய்லி அற்புதம் இருக்கும் உங்க வாழ்க்கையில. நான் பாருங்க, உங்களை சந்தோஷப்படுத்தவோ உங்களை வசியப்படுத்தவோ அதான் சொல்றாரு பைபிள் வசனம் இஸ் நாட் இன் வெயின் வேர்ட்ஸ் பட் இன் பவர். ஸோ பவர்ல இருக்கிறதுனால உங்களோட பவர் டிஸ்பிளே டெய்லி வாழ்க்கையில் இருக்கணும். டெய்லி ஜனங்க உங்களோட ஆளுகையை பார்க்கணும். டெய்லி எங்கெல்லாம் நீங்க போனீங்களோ கொஞ்ச நேரமாவது நான் ஒருத்தர் பார்த்து பேசணும் அப்படின்ட்டு ஜனங்க ஏங்கணும். ஏன் தெரியுமா? உங்ககிட்ட பேசினாங்கன்னா அவங்க பிளஸிங் பண்ணுறாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு அடுத்த ட்ரிப் எத்தோட இப்போ போகிறோம் அப்படின்னு யோசிப்பாங்க. இதோடு நம்மளோட முடிக்க என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா,